மாலை வணக்கம். வாழ்க நலமுடன் குழுவைச் சேர்ந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குரு வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா குருவோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதுக்கு உண்டான ஒரு நன்றிய நம்ம எப்படியாவது நம்ம மக்களுக்கு போய் சேரணும். அது கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தால உங்களை மாதிரி பெரியவங்க, தெய்வ தொண்டு ஆற்றுவர்கள், மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு எவ்ரிடே நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நாங்க எங்களை மாதிரி இருக்கவங்க ஒரு மாசத்துல 1 மணி நேரம் எங்களால கொடுக்கறதுக்கு கூட எங்களுக்கு நாங்க ரொம்ப அது ஒரு கிஃப்டா தான் நினைக்கிறோம். ஸோ அனார்கலி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு கடல் போன்ற ஒரு சப்ஜெக்ட். இயற்கைங்கிறது நம்மளோட வாழ்க்கையில கலந்தது. அதை பத்தி பேசணும்னா நமக்கு இந்த ஜென்மம் பத்தாதுன்னு நம்ம உணர முடியுது. இருந்தாலும் சில துளிகள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துட்டு அதன் மூலயமா ஒரு அறிவு கண்ணை நம்ம திறக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எல்லாருக்கும் நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா கூட இப்ப அதே நோக்கமா 24 மணி நேரமும் இந்த சிந்தனையில் நம்ம இந்த இயற்கையை எப்படி இன்னும் அவங்களுக்கு பயனுள்ளதா ஒரு 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 அறிவை கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அவங்க அந்த வாழ்க்கை அதோட சேர்ந்து லைஃப் ஸ்டைலே நம்ம ஒரு இயற்கையா இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ நோயின்றி 100 வயசு நம்ம மெடிசன் அப்படிங்கிற ட்ரக்குக்கே நம்ம போகாம அந்த வேர்ல்டுக்கு போகாம இருக்கணும். எல்லாரும் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எங்களுக்கு அது சப்ஜெக்டே அந்த மாதிரி இருக்கிறனால நாங்க பகிர்ந்துக்கிறோம். அது ஒரு பெருமையா இருக்கு. அதே சமயம் மக்களும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இன்னும் மைண்டு என்ன ஆகுது, உலக வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அதுலதான் நம்ம அட்டாச்சா இருப்போம். நம்ம இன்னும் ஹெல்தியா நம்ம பாடியை வச்சுக்கிட்டா இன்னும் நம்மளுடைய சேவை மனப்பான்மையும் நம்மளை தொண்டாற்றும் கடவுளுக்கு கிட்டக்க போற ஒரு பாக்கியத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த உடல் ரொம்ப முக்கியம். அதுல உணவு அப்படிங்கிற டாபிக் அதோட ரொம்ப முக்கியம். உடல் இருக்கிறதுக்கு நமக்கு மெயினான சோர்ஸ் நம்ம ஃபுட்டு தான். ஸோ அதை இயற்கையா நம்ம எடுத்துட்டோம். அந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு டைம் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றப்போ இது சத்துள்ளதா இருக்கா, இது ஆரோக்கியமா இருக்கா, இதுல நமக்கு தேவையான சத்துக்கள் நிரம்பி இருக்கா, அதெல்லாம் நம்ம யோசிச்சு நம்ம உடம்ப பராமரிக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்ந்த வேண்டுகோள். ஸோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கடல் போன்றது தான். இருந்தாலும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இந்த 1 ஹவர் 1/2 ஹவர் 40 மினிட்ஸ்ல கொடுக்க முடியுமோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஹிப்போக்ரைட்ஸ் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சிகள் மூலயமா நம்ம அதை நம்புறோம் ஈஸியா. கரெக்டு தான். எல்லாமே அவங்கள நமக்கு முன்னோர்கள், நமக்கு சீனியர்ஸ், இப்போ குருஸ் எல்லாரும் படிச்ச மேதைகள் எல்லாமே ஒரு புக் எழுதுறாங்க, தொகுப்பு எழுதி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டமும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம அவங்க ஒரு புக்கை தொகுக்க முடியுமோ தவிர, ஒரு புக்கா பண்ண முடியுமோ தவிர சாதாரணமா யாருனாலையும் எழுத முடியாது இல்லைங்களா? அதுக்கு அவங்க எவ்வளவு அறிவை ஒரு கூர்மையா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதை ஆராய்ந்து அதை மக்களுக்கு கொடுத்து அதை ஒரு என்ன சொல்றது ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வெஸ்டர்ன் பீப்புள் இன்னும் நம்ம ஒரு டெடிகேட்டடா பண்றாங்க. நம்ம இந்தியால அதை ஒரு சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப சர்வசாதாரணமா அதை நெக்லெக்ட் பண்றோம், அது ஒதுக்கிடுறோம். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுன்னு. ஆனா இன்னும் நம்ம ஒரு ஒரு வாழ்வியல் மாற்றத்தை இன்னும் ஒரு டிசிப்ளினா ஒரு ஒழுக்கத்தோட நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். நீர் அருந்துவது எப்படின்னா அந்த ஒரு தண்ணியை நம்ம இந்த இயற்கையோட ஒரு ஒரு அற்புத சக்தி இல்லைன்னா நமக்கு நீர் கிடைக்காது. ஒவ்வொன்றையும் நம்ம அதை ஒரு ஒரு இந்த உடலுக்கு தேவையான ஒரு ஒரு கிளென்சிங், நமக்கு அது ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும். நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு அமையாதது அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வா எடுத்துக்கணும்.
ஸோ தண்ணி எப்ப வேணா குடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம அத வாட்டர் கியூர் இயற்கை வைத்தியத்துல நம்ம நீர் சிகிச்சைன்னு நெறைய பேசுறோம். அதனால இந்த நீரே வந்து ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பானம். அத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? டைமிங் எப்போ? அது எவ்வளோ லிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம்? இந்த நம்ம உடம்பே வந்து 70% வந்து நமக்கு நீரால் நிரப்பப்பட்டது. அதனால அதையும் நம்ம ஒரு விஷயம் அந்த உணவு அப்படிங்கிறது வந்தாலே நீரும் அடங்கிருது. ஸோ ஹிப்போக்ரைட்ஸ் அப்படிங்கிறவரு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, "யுவர் ஃபுட் ஷல் பி தி மெடிசின். யுவர் மெடிசின்ங்கிறாங்க." நம்ம உணவே மருந்தா எடுத்துக்கணும்னு ஒரு கோட்பாடு. அது எல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தோட அதுல அவங்க சொன்னது தான் இவங்க சொல்றாங்க. பட் இது வந்து உலகமே அந்த அந்த கோட்ட வந்து எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அறிவுபூர்வமா ஒரு ஆராய்ச்சி மூலியமா நமக்கு குடுக்கறதுனால, அத எல்லாரும் எடுத்துக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. பட் இதே தான் நம்மளுடைய நமக்கு முன் வந்த காந்திஜி ஆகட்டும் சரி, யாரெல்லாம் இயற்கை வைத்தியமோ இல்ல நமக்கு குடுக்க இந்திய பாரம்பரிய பொக்கிஷத்துல புக்லலாம் எழுதியிருக்காங்க. பட் அத நம்ம ஏன் அத எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? ரொம்ப கம்மி பீப்பிள் வந்து நம்ம அத பிலீவ் பண்றோம். லைஃப்ல எடுத்துக்கிறோம். எல்லாமே வந்து நமக்கு அவங்க நமக்கு விட்டுட்டு போன ஒரு பொக்கிஷம் தான். சரிங்களா? இயற்கைங்கிறது அது யாராலயும் அது இறைவன் தான் நமக்கு குடுத்துருக்காரு. ஸோ அதையே நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம யுட்டிலைஸ் பண்ணிக்கல. டே டு டே லைஃப்ல. வாட்டர் தானே. வாட்டர் கேன் கியூர் எல்லா டிசீஸ்க்குமே வந்து நீர்னால நமக்கு அதுல வந்து கியூர் பண்ண முடியும். சரி செய்ய முடியும். வந்த வியாதிகளையும் விரட்டவும் முடியும். வராம இருக்க தடுக்கவும் முடியும். சரிங்களா? ஸோ நம் உடலை பேணி காப்பது, நம்ம உடல நம்ம அன்றாடம் நம்ம பணி செய்வதற்கு முக்கியமா ஒரு ஆற்றல் குடுக்கக்கூடியது தான் உணவு. எனர்ஜி. அததான் வந்து சிம்பிளா நம்மளோட பாடி ஃபங்ஷன்ஸ்க்கு, நம்மளுடைய உள்ள உறுப்புகள் வேலை செய்வதற்கும், நம்ம அன்றாடம் பணி பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. அந்த ஆற்றல் வந்து வெளியிலயும் வேணும். உள்ளயும் நமக்கு வேணும். உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கள் அதோட பணி செய்யறதுக்கும் எனர்ஜி வேணும். ஸோ தட் கேன் பி கிவன் பை தி ஃபுட். சரிங்களா? ஒவ்வொருத்தரோட ஆராய்ச்சிகள் வந்து அவங்க வந்து அத படிச்சு, அத வந்து அ நமக்கு குடுத்துருக்காங்க. நம்மளா ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்கிறது இல்ல. இப்ப நாங்க படிக்கிறோம்னா, இவங்கலாம் இதெல்லாம் படிச்சிருக்காங்க, இவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மை அப்படின்னு நாங்க 100% அத வந்து அப்ளை பண்றோம். நம்மள தேடி வர்றவங்களுக்கு இது படிச்சத ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல நாங்க எங்களுடைய வாத்தியார்கள் சொல்லிக் குடுத்தத அத அப்ளை பண்றோம். அதுல வந்து நெறைய ரிசல்ட்ஸ் அவங்க எங்களுக்கு குடுக்குறாங்க. அத தான் வந்து நம்ம ரொம்ப வந்து அத ஒரு டெஸ்ட்டா நாங்க பண்ணி, அதுல ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறதே நீங்க குடுக்குற ஒரு ரிசல்ட்ல தான். ஸோ ராபர்ட் அப்படிங்கிறவர் வந்து நியூட்ரிஷனிஸ்ட். சத்துக்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணி, உணவோட உணவு எதுல என்ன சத்து இருக்கு? என்ன வந்து மாரி வந்து அ நம்மளுடைய அ என்னென்ன வியாதிகளுக்கு என்ன மாரி சத்துக்கள் வந்து தேவைப்படுது? அதை வந்து தீர்ப்பதற்கு. ஸோ சரிவிகித உணவு, அதான் பேலன்ஸ்ட் ஃபுட் எடுக்கிறப்போ ஆரோக்கியத்த நமக்கு குடுக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாருக்குமே தெரியும். நல்ல சத்தான ஆகாரம் உடல நல்லா நோய்கள் வராம தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். தடுப்பாற்றல் தான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது. ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எது? சரிவிகித உணவு அப்படின்னு ஒரு ராபர்ட் நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாரு. ஸோ அத எப்படி வந்து எந்தெந்த மாரி உணவுகள் வந்து பிரிச்சிருக்காங்கங்கிறது அந்த காலத்துல ஆ காமனா வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. எப்படின்னா தாது உப்புக்கள் ஆர் தாது பொருட்கள் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எதுக்கு தேவைப்படுது? உடம்புல அணுக்கள் உற்பத்தி ஆகுறதற்கு. குழந்தை பிறந்ததுலருந்து பிறக்கறதுக்கு முன்னாலேயே அணுக்கள் வந்து அது ஒரு செல் 2 ஆயி 2, 3 அப்படியே வந்து பெருகி, அப்படியே ஒரு குழந்தை ஒரு சிசுவா வளர்றதுக்கு வந்து அணுக்கள் வளருதுன்னு தான அர்த்தம். அணுக்கள் வந்து ஒருங்கிணைந்து அது என்னவாமாகுது? உள் உறுப்புகளா வேலை செய்யுது. நெறையா வந்து ஹார்மோன் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட்ஸ் சுரபிகள் இருக்கு. எல்லாமே வந்து அணுக்கள் தான் அதுக்கு மூலாதாரம். அந்த அணுக்கள் சத்துக்கள் நிறைந்ததா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த உணவு மூலியம் தான் அந்த அணுக்கள் உற்பத்தி நடக்குது. அது தாது உப்புக்கள், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறோம். சரிங்களா? தாது உப்புக்கள் அப்படின்னா நியூட்ரியன்ட்ஸ். அது இல்லைன்னா எந்த ஒரு பணியும் நடைபெறாது. செயல்படாது. எந்த ஒரு
உறுப்புகளும் செயல்படாது. இப்ப நெறைய நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு சொல்றேன். புரியணுங்கிறதுக்காக. இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே நமக்கு ரத்த அணுக்கள் இல்லை. உடனே நமக்கு இரும்பு சத்து உள்ள உணவெல்லாம் டாக்டர் டானிக் அது இதுன்னு குடுப்பாங்க. கரு உற்பத்தி ஆகுறப்பவே வந்து அந்த குழந்தை நல்லா வளரணுங்கிறதுக்காக வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பி12 இதெல்லாம் அந்த குழந்தை வளர்றதுக்கு உண்டான தாதுப்புக்கள் நிறைந்த மல்டிவிட்டமின் கரெக்ட்டா குடுப்பாங்க. பி12 குடுப்பாங்க. இந்த நரம்பு மண்டலம் தான் மெயின். அதுதான் மெயினா ஸ்பைனல் கார்டு வளர்றதுக்கு, மூளை வளர்றதுக்கு இதெல்லாமே இந்த உறுப்புகளுக்கு பி12. நம்ம எல்லாருமே லேடீஸ் எல்லாருமே நம்மலாம் சாப்பிட்டுருப்போம். அயன் டானிக் ஒண்ணு குடுப்பாங்க. ஒரு பி காம்ப்ளெக்ஸ் குடுப்பாங்க. சோ, அதுக்கு ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த வைட்டமின் தேவை அப்படிங்கிறத நமக்கு இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். உறுப்புகள் செவ்வன வேலை செய்வதற்கும், புது செல்கள் உற்பத்தி ஆவதற்கும் உணவு ரொம்ப முக்கியமா இருக்கு. அத நம்ம எல்லாரும் அக்ரி பண்ணணும் கண்டிப்பா. சோ, இந்த உடல் உறுப்புகள் வேலை செய்வதற்கு 45 டைப்ஸ் ஆஃப் இந்த தாது பொருட்கள், வேதிய பொருட்கள் சொல்றோம் இல்லைங்களா? அது தேவைப்படுது. நியூட்ரியன்ட்ஸ். உணவு தாது பொருட்கள் அப்படிங்கிறது 45 வகை நமக்கு வேண்டியது. அது எப்படி கிடைக்கும்? சரிவிகித உணவு மூலியமா கிடைக்கும். நீங்க ஒரு நாள் நான் சாப்பிட மாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு டைம் சாப்பிடாட்டி என்ன ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா உடல் உறுப்புகள் செவ்வன வேலை செய்வதற்கு டெய்லியுமே ரத்த அணுக்கள் வேணும். சில அணுக்கள் வந்து 120 நாள்ல இறந்து போயிடும். அதுக்கப்புறம் புது செல்கள் உற்பத்தி ஆகும். ரத்த அணுக்கள். அதே மாரி ஒயிட் பிளட் செல்ஸ். இது ஆயிரக்கணக்குல நமக்கு தேவைப்படுது. அது அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியும் ஆகக்கூடாது. அதுக்கும் நமக்கு உடம்புல அணுக்கள் உற்பத்தி ஆகுறதுக்கு புரோட்டீன் தேவைப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம். அததான் ஃபைட்டர் செல்ஸ்ன்னு சொல்றோம். ஏதாவது WBC. வெள்ளை அணுக்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்னும் பாருங்களேன். கடவுள் எவ்வளவு ஒரு ஒரு இதா கொடுத்திருக்காங்க. அது ஒரு கணக்கு. அந்த ரத்தம் உறையணும்னா ஒண்ணு, உறையாம இருக்கிறதுக்கும் ஒரு புரோட்டீன். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஏதாவது தோற்று நோய் வந்தா எந்த அணுக்கள் அதிகமாகுதுன்னு வச்சு அதை கண்டுபிடிச்சு இந்த நோய் வருதுன்னு அது தெரிஞ்சுக்கிறோம். எல்லாமே ரத்தத்துல இருக்கிற அளவு, கொலஸ்ட்ராலோட அளவு, கிட்னி ஃபங்க்ஷனோட அளவு எல்லாமே ரத்தத்துல இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சுதான் நம்ம இந்த பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த 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 அப்படி உடல்ல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் உற்பத்திக்கு நம்ம எப்படி பராமரிக்கணும் நம்ம உடம்ப இல்லைங்களா? அதனாலதான் அந்த சரிவிகித உணவை வந்து நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து அந்த காலத்துல நம்மளுடைய பாட்டிமார்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து ஒரு கணக்கும் கிடையாது. நல்லா உடல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. நல்லா வந்து ஆரோக்கியமா சாப்பிடுவாங்க. நல்லா தூங்குவாங்க. மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. இவங்களுக்கு வேற வந்து உலகமே அவங்களுடைய கடமைய பண்றது. குடும்பத்த வந்து அவங்க நல்லபடியா அவங்க ஆரோக்கியமா எல்லா உணவும் சமைச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க. டயாபெட்டிக் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ராப்ளமே அந்த காலத்துல எல்லாம் இருக்கவே இருக்காது. 100 பேர்ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தாவுக்கு வந்து என்னோட அப்பாவோட அப்பாக்கு சுகர் இருந்தது. அது வந்து அவரு வந்து அ அந்த டைம்ல ஒருத்தருக்கு தான் அதுவும் ஏஜ் ஆயி தான் வந்தது. 60 வயசுக்கு மேல தான் வந்து சுகர் இருக்குன்னே தெரிஞ்சது. அது மாரி இப்ப பாருங்களேன், ஒரு 10ல 100ல வந்து 50 பேத்துக்கு இருக்கு. லீடிங் டிசீஸா இருக்கு டயபெட்டிக். அது வரப்போகுது. இன்னும் வர்ற காலத்துல அதுதான் லீடிங் 2ண்ட் டிசீஸா இருந்தது வேர்ல்டுல. இப்போ நம்ம இந்தியா. அடுத்தது 1 இடத்துக்கு டயபெட்டிக் வராம இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட விழிப்புணர்வு எவ்வளவு இருக்கணும்? ஸோ உணவு மூலியமா வந்து சரிவிகித உணவு எடுத்துக்கிறப்போ, நமக்கு 45 வகையான தாது உப்புக்கள் கிடைக்குது. அந்த 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 45ல 2 வந்து 1 தண்ணீர், 2வது பிராணவாயு ஆக்ஸிஜன். சரிங்களா? அப்போ அந்த 45ல 2 நம்ம மைனஸ் பண்ணிட்டா 43 இந்த வகையான தாது பொருட்கள் வந்து 5 வகையா பிரிக்கலாம். இந்த 45 தாது பொருட்கள 5 வகையா பிரிக்கிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கார்போஹைட்ரேட் சொல்றோம், மாவுச்சத்து, புரோட்டீன், புரதச்சத்து, ஃபேட், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்மளுடைய உடம்பு ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்யுது. இதுல ஏதாவது ஒன்று நமக்கு பத்தல அப்படின்னா, உடல் வளர்ச்சி குழந்தைகளுக்கு வந்து நீங்க எல்லாமே குடுத்துட்டு வரோம். சரிங்களா? அந்த உடல் நம்ம வளர்ச்சிக்கும் உறுப்புகள் நன்றாக அதோட வேலைய செய்யறதுக்கும் இந்த 5 வகையான இந்த 45 தாது பொருட்கள் நிரம்பிய இந்த 5 வகை மெயினா பிரிச்சிருக்கோம் இல்லையா? அது 5 வகையும் நம்ம பாடிக்கு தேவைப்படுது.
இப்ப டைரக்டா என்ன எங்க போறோம்? புரோட்டீன் உணவுன்னு எனக்கு வேணும். அதிக புரோட்டீன் எடுங்க, அதிக புரோட்டீன் எடுங்க. புரோட்டீன பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாம, அதிக புரோட்டீன் எடுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க? இப்ப இருக்க நெறைய பேஷண்ட்ஸ் எனக்கு நெறைய நான்வெஜ் எடுக்குறாங்க. அசைவ உணவு நெறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ வெஜிடேரியன்ஸும், நான் வெஜிடேரியன்ஸும் நம்ம வேண்டாம். இந்த 5 வகையில நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம எதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோமோ, அதை இன்னும் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்? அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் சத்துக்கள இன்னும் மாடிஃபை பண்ணி, நமக்கு இப்ப காலகட்டத்தில எ நமக்கு நமக்கு சிறந்தது எது? எப்படி எடுத்துக்கலாம்? நம்மள எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம்? அப்படிங்கிறத தான் மாத்திரம் தான் நம்ம இங்க சிந்திக்கணும். உடல் உறுப்புகள் செவ்வனே வேலை செய்வதற்கும், நமக்கு இந்த புரோட்டீன் இந்த 5 வகையும் தேவைப்படுது. அதுவும் எல்லாமே நம்ம சரிவிகிதமா உணவு எடுத்தோம்னா கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க பாருங்க. அண்டர் நியூட்ரிஷன். உணவு ஹைட்டுக்கு அவங்க ஏஜுக்கும் தகுந்த மாரி ஹைட் வளராம, அந்த உடல் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் அந்த மாரி நமக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி பற்றாக்குறை சொல்லணும்ல, உணவு சத்து பற்றாக்குறை இருக்கவங்க காரணமாயிடும். பல ஆராய்ச்சிகள் அது பண்ணி, பல வியாதிகளுக்கு முக்கிய காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய உணவு சத்து பற்றாக்குறை. அத இந்த சரிவிகித உணவு எடுக்கலைன்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துரும். இத ஈஸியா நம்ம கரெக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறத ஆராய்ச்சி முடிவு பண்ணுது. ஸோ இந்த சத்துக்கள் எப்படி குறையுது? நம்ம என்னதான் நீங்க சாப்பிடுறீங்க. ஆனாலும் எதனால நமக்கு சரியான சத்துக்கள் நமக்கு உடம்புல சேர மாட்டேங்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம என்ன பண்றோம்? ரீஃபைன்டு ஃபுட் அதாவது அத ப்ராசஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த தவிடெல்லாம் மேல எடுத்துட்டு அத ரீஃபைன்டு ஃபுட் என்று சொல்லக்கூடிய அத தீட்டி அ தீட்டப்படாத அரிசி, தீட்டின அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம நெறைய எடுக்கிறோம். எல்லாமே ரைஸ் வகைகள்லாம் நம்ம இப்பத்து காலகட்டத்தில கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு. இன்னும் கூட நமக்கு நல்லா விழிப்புணர்வு அத சிறிய அதாவது அந்த மாரி ஃபுட் எடுக்கிறப்ப நமக்கு செரிமானம் ஆகாது அப்படிங்கிறத எல்லாரும் பயப்படுறோம். ஸோ ப்ராசஸிங் தீட்டப்பட்ட அரிசி, அது ஒரு ரிஃபைனிங் ஃபுட் ஒண்ணு எடுக்கிறது. 2வது ஒரு பொருள் கிடைக்குது, வாங்குறோம். பயிர அறுவடை பண்றாங்க. அத சேமிச்சு வச்சுடுறாங்க. ஒரு ஒரு இடத்துல நெறைய இடைவேளைக்கு அப்புறமா நமக்கு ஒரு பயன்பாட்டுக்கு வருது. எது எந்த பொருளா வேணா இருக்கலாம். நீங்க அறுவடை பண்ற நேரத்துல இருந்து, நமக்கு கிடைக்கிற டைம் எவ்வளோ நாள்? மாசமா இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், 1 மாசமா இருக்கலாம். நமக்கு இம்மீடியட்டா நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்த ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. கன்சப்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா கவர் போட்டு வச்சிருப்பாங்க. ஏசில இருக்கும். ஆனா அது ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கூடையில எடுத்துட்டு வராங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா. அந்த மாரி நம்ம வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். டெய்லி கிடைக்கிறப்ப நம்ம ஏன் ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வைக்கணும்? இல்லைங்களா? இன்னைக்கு வாங்குனோம்னா நாளைக்கு பண்ணிரலாம். இல்ல இன்னைக்கு ஈவினிங் வாங்குனா அடுத்த நாள் காலையில நம்ம பண்ணிரலாம். ஆனா நம்ம ஃப்ரிட்ஜ்ல சேமிச்சு வைக்கல அப்படின்னா, வெளியில வச்சீங்கன்னா ஒரே நாள்ல அது வாடி வதங்கி போயிடுது. அது எதனால? அவங்க யூஸ் பண்ண ஃபெர்டிலைசர்ஸ். அத நம்ம அத அ பிரிசர்வ் பண்ணி வைக்கணும். அத நம்ம ஒரு நாள் கெடாம இருக்கணும். கெடாமல இருக்கிறதுக்காக அவங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், அந்த ஃபெர்டிலைசர் என்று சொல்லக்கூடிய அந்த அ உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, ஸ்ப்ரே மாரி யூஸ் பண்றாங்க. அந்த சாயில்ல கூட இப்போ மண் வளத்த பெருக்கிறதுக்காக கூட நம்ம நெறையா விஷயங்கள் அவங்க அத கலந்து, அந்த சாயில் வளமா இருக்கணுங்கிறதுக்காக சில மருந்துகள் கூட மண்ணிலேயே கலக்குறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வரதுக்கு உண்டான காரணம். ம். அப்ப நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்மனால ஒண்ணுமே இயலாமையே நெறைய விஷயங்கள் நம்ம நெறைய இழந்துட்டு வரோம் இல்லைங்களா? வியாதிகள் நெறைய வளர்றதுக்கு நெறைய மருத்துவங்கள், விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும், இந்த அடிப்படையான ஒரு விழிப்புணர்வு உணவு பத்தி இல்லாதனால, நம்ம நெறைய வியாதிகள் சைட் எஃபெக்ட் மெடிசின் எடுத்து எடுத்து சைட் எஃபெக்ட் ஒண்ணு வந்துருது. இன்னொன்னு நம்ம இன்னும் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தா கூட,
அந்த ரூட் காஸ் என்று சொல்லக்கூட அடிப்படை காரணங்கள நம்ம ஆராய்ச்சி பண்ணி, அதுலருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ, அதனால இப்ப கொஞ்சம் ஒரு நெறையா அ அ அக்ரிகல்ச்சர் சொந்தமா பண்ணிக்கிறோம். வீட்ல நம்ம கொஞ்சம் கீரைகள்லாம் வந்து போட்டுக்கிறோம். அ நம்ம மாடி தோட்டமோ, இல்ல வீட்ல இப்ப கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. பட் இருந்தாலும், இந்த சமுதாயம் அப்படின்னு வர்றப்போ, மாசா வந்து நம்ம அஃபெக்ட் ஆகுறது. இந்த ஒரு விழிப்புணர்வு பற்றாக்குறை. அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஒரு ஒரு கலந்துரையாடல்ல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருக்கவங்க, இல்ல இந்த மாரி விவசாயம் பண்றவங்க, நமக்கு கிடைக்குது இந்த ஆர்கானிக் ஃபுட். இதெல்லாம் போய் நேர்ல பார்த்துட்டு, அவங்களோட இன்டராக்ட் ஆயிட்டு, ஏதாவது நமக்கு ஒரு வழியா நல்ல ப்ராசஸ் பண்ண ஃபுட்ட விட்டுட்டு, இந்த முழு தானியங்கள், முழு தானிய அ அ அரிசியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். அது மாரி இப்ப நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் பெட்டரா உங்களுடைய உணவு முறைய வந்து அ ஒரு ஆர்கானிக்கா, ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு முழு உணவ அ எடுத்துக்கணும். ம். சரிங்களா? இந்த மூலக்கூறுகள் தாது சத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த சரிவிகிதத்துல நமக்கு கிடைச்சிருது இல்லையா? அது என்ன இந்த மாரி எடுக்கிறப்ப என்ன ஆகுது? நோய் வராமல் தடுக்கும்னு நான் சொன்னேன். நம்மள பாதுகாத்துக்கலாம். அந்த தாக்கத்துல அந்த எதிர்ப்பு சக்திய கூட்டிக்கலாம். இதெல்லாமே அடிப்படையான விஷயம் தானே! ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, 5 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. எதெல்லாம் வந்து நீங்க கட்டாயமா நம்ம வந்து அத அ கொஞ்சம் விழிப்புணர்வா எடுத்துக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு மெயினா கொடுக்கணுங்கிறது 1 வகை. அது வந்து விதைகள், பருப்புகள், முழுதானியங்கள், கோதுமை, இந்த சிறுதானியங்கள், பல வகை பருப்பு வகைகள், கொட்டை வகைகள் இதெல்லாமே உடல் வளர்ச்சிக்கு அடிப்படையா அதுல என்ன அப்டின்னா, அ இப்போ வந்து உங்களுக்கே தெரியும். நெறையா வந்து 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அதாவது கொழுப்புகள் அடங்கிய உணவு. அதே சமயம் அடர் 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 அடர்ந்தன்னா அந்த டென்சிட்டி அதிகமா இருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேச்சுரேட்டட்னா இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்களேன். வெளியில நீங்க குளிர்காலத்துல வச்சீங்கன்னா, அது கட்டியாயிடும். டால்டா, வெண்ணெய் இதெல்லாம் அடர்ந்த அந்த அந்த டென்சிட்டி மோர். அதே இந்த வெஜிடபிள்ல இந்த காய்கறி, தாவரங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா, லிக்விடா இருக்கும். அது அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து உடம்புல கொழுப்பு சேர்றதுக்கு உண்டான காரணம் வந்து இந்த அடர்ந்த டென்சிட்டி அந்த இருக்கிறது. தாவர எண்ணெய் வந்து நம்ம செக்கெண்ணெய் இப்ப நெறைய யூஸ் பண்றோம். அத கூட நம்ம என்ன பண்றோம், அது இப்ப விழிப்புணர்வு வந்து நம்ம அந்த ஒரு கெமிக்கல் இல்லாம நம்ம இயற்கையா நம்ம அத செக்குல ஆட்டி நம்ம எடுத்துக்கிறோம். அதெல்லாமே உடம்புல கொழுப்பா ஃபார்ம் ஆகாது. ஃபேட்டா, கொலஸ்ட்ராலா ஃபார்ம் ஆகாது. அது எல்லாமே அன்சாச்சுரேட்டட் அதாவது அடர்ந்த அ கம்மியா இருக்கிறது. அதாவது அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் இந்த விதைகள், பருப்புகள், முழு தானியங்கள்ல கிடைக்குது. அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நீங்க இம்பார்ட்டன்ஸ் இதுக்கும் தரணும். அ இது எதுக்காக அப்டின்னா, அத ஏன் பிரிச்சிருக்காங்க? முதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, அதுல புரதச்சத்து இருக்கு. அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. வைட்டமின் பி சத்து நெறைய இருக்கு. அப்புறமா இது எதுக்கு அப்டின்னா, நம்மளுடைய அ அ ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்டின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து வயோதிகத்த நம்ம இப்ப பாருங்க நெறைய பேத்துக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு வயது முதிர்ந்ததா அவங்க காணப்படுறாங்க. 10 வருஷம் நமக்கு கீழ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயது அதிகமா தெரியுது. ஒரு 45 வயசுக்காரங்க 55 மாரி இருக்காங்க. அந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட் விதைகள், பருப்புகள் அந்த தீட்டப்படாத உணவு நம்ம எடுத்துக்கிறப்போ, அதுல இருக்க பி விட்டமின்ஸ் அதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் தாது பொருட்கள் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரிஜுனேஷன் அண்ட் ப்ரீமெச்சூர் ஏஜிங்க நீங்க வந்து பிரிவென்ட் பண்ண முடியும். எல்லாருக்குமே இளமையா 100 வயசு இருக்கணும்னு தானே ஆசை. இல்ல நமக்கு சீக்கிரமா வயசாகி வயசான தோற்றம் இருந்தா, நெறைய பேத்துக்கு இளநரையெல்லாம் வந்துருது.
டியூ டு ஸ்ட்ரெஸ் அதிகமா நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கறனால. அப்போ நமக்கு என்ன நினைப்போம், நம்ம என்ன எளிமையா இருக்கச்சுக்கு வெளியில போய் சும்மா பண்ணிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம குடுத்தா தான் நம்ம செல்ஸ் எல்லாம் நல்லா ஆரோக்கியமா வளர்ந்து ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் நமக்கு உள்ள இருந்து வரணும். நாட் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ தீட்டப்படாத சில முக்கியமான சத்துக்கள் நிரம்பி, அதுல மெயினா நான் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் ப்ரீமெச்சூர் ஏஜிங் வயோதியத்தை தடுக்க முடியும். 2வது இங்க இம்பார்ட்டன்ஸா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, காய்கறிகள். இயற்கை வைத்தியத்துல ஒரு பெரிய அ ஆத்தர் அவர் வந்து கம்ப்ளீட் ஹேண்ட்புக் ஆஃப் நேச்சர் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு பக்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆராய்ச்சி படி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த 5½ வருஷ படிப்புல எங்களுடைய பேசிக் புக் அவர்கிட்ட இருந்து தான் நாங்க எல்லாமே படிச்சு அததான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த புக்ல அவர் குடுத்த எல்லாமே அவர் மூலியமா எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு ஹேண்ட்புக் ஆஃப் நேச்சர் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1900 ஃபர்ஸ்ட் எடிஷன் 91ல போட்டிருக்காரு. அதுவும் அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மும்பைல இது அச்சிடப்பட்டிருக்கு பக்ரூ. அந்த நேச்சர் கியூர் புக்ல தான் இப்போ இந்த விஷயங்கள் அவர் கொடுத்திருக்காரு. 2வது காய்கறிகள் பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா இதுலயும் தாது உப்புக்கள் பொருட்கள் நிறைஞ்சது. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், என்சைம் என்று சொல்லக்கூடிய நுது பொருள்கள். இதெல்லாமே வந்து தவறான முறையற்ற சமையல் நம்ம பண்றோம் பாருங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் இழந்துடுறோம். யாரெல்லாம் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. காய்கறிகள் எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? ஒரு பிளேட்ல பாதி பிளேட் எடுத்துக்கிறோமா? ஒரு 100 கிராம் அளவு வீட்டுக்கே ஒரு 4 பேத்துக்கு 100 கிராம் தான் போடுறோம். 100, 200 கிராம் 1/4 கிலோ போடுவோம். நான் சொல்றது ஒருத்தருக்கு 100 கிராம் கண்டிப்பா ஒரு வேளையாவது இருக்கணும். அதை பிரிச்சுக்கோங்க. 50 கிராம் 50 கிராமா ஒரு 3 காய்கறிகள் எடுத்துக்கிறப்போ ஒரு கண்டிப்பா ஒரு பிளேட்ல வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இது 2வதா அவர் சொல்லியிருக்காரு. காய்கறிகள் இம்பார்ட்டன்ஸ். காய்கறிகள் வந்து அதிகமா எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி முறையா சமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னா நம்ம பாயில் பண்ணிக்கலாம், இல்ல அதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இட்லி பானையில எல்லா காய்கறியும் அலம்பி பண்ணுங்க. கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இட்லி பானையில இட்லி மாத்திரம் ஊத்துறோம்ல, இந்த மாதிரி இந்த காய்கறியில வைங்க. கேரட்டா இருக்கலாம், பீன்ஸா இருக்கலாம், நீர் காய்களா இருக்கலாம். எல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் நறுக்கி உருளைக்கிழங்கு கூட வைக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ முதல்ல எடுத்தோம்னா காலையில எந்திரிச்சு இந்த காய்கறி என்ன இன்னைக்கு சாப்பிடலாம். இட்லி 2 வச்சீங்கன்னா, ஒரு கப் காய்கறி சாப்பிடுங்களேன். அதுல நெறைய பெப்பர் போடுங்க, கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுங்க, லைட்டா லெமன் பிழிங்க. எள்ளு இருந்தா எள்ளு பொடி, ஆ வேர்க்கடலை பொடி இருந்தா வேர்க்கடலை பொடி எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஃபிளாக்ஸ் சீட் இருந்தா ஃபிளாக்ஸ் சீட் பொடி போடுங்க. அத ஒரு கப்பு நார்ச்சத்து வந்துருதே. அப்புறம் நம்ம எதுக்கு நோய் எதிர்ப்பு சத்துக்காக வெளியில போய் டாக்டர் பார்க்கறது, விட்டமின் டி சாப்பிடுறது. சுண்டல் வந்து ஒரு முளை கட்டின சுண்டல் அதோட ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இதே வந்து 100 கிராம் வந்துரும். 2 இட்லி சாப்பிடுங்க போதும். நம்ம இந்த மாரி மாவுச்சத்து அதிகமா எடுக்கறனால புரோட்டீன் பத்தாம நம்ம என்ன பண்ணிடுறோம், மெடிசின் சாப்பிடுறது, அத சாப்பிடுறது, இத சாப்பிடுறது. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எந்திரிச்சு எடுத்தோனே நம்ம வந்து எல்லா காய்கறியும் வாஷ் பண்ணி, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. மத்தவங்களுக்கு துணிக்காதீங்க. முதல்ல நம்ம மாறணும். சரிங்களா? நமக்கு நம்ம நம்ம கிளாஸ்க்கு வரோம். நம்ம வந்து கேட்கிறோம். பட் நம்ம பயன்படுற பயன்பாட்டுல நம்ம டெய்லி வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா? அப்படிங்கிறத யோசிக்கணும். எல்லாமே உங்களுடைய ட்ரெய்னிங் தான். உங்களுடைய பழக்கவழக்கங்கள மாத்துனா தான் நோயின்றி வாழ முடியும். அப்புறம் வந்தக்கப்புறம் பார்க்கலான்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கனால மாறவே முடியாது. நல்லா இருக்கிறப்ப தான் எல்லாமே பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமே எப்பவுமே எல்லாமே நல்லா தான் இருப்போங்க. மைண்ட் தான் நம்ம வந்து யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட். இப்ப இது தைராய்டு வராம தடுக்க முடியும். உடல் பருமன் இல்லாம இளைக்க முடியும். உங்களுடைய பிளட் சுகர் தடுக்கலாம். ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் தான் காமனா இருக்கு. இது எல்லாமே தடுக்க முடியும். உணவு பழக்கத்தினால எல்லாத்தையும் உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். கியூர் பண்ணவும் முடியும். ஸோ இனிமேல வெஜிடபிள்ஸ் காலையில எந்திரிச்சுன்னா எல்லாத்தையும் நறுக்கி ஸ்டீம் பண்ணி, அத பாயில் பண்ணி தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடணும்.
காய்கறிகளை நீண்ட நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாது. சரிங்களா? தோல்களுக்கு அடியில இருக்கிற நொதிப் பொருள்கள் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. இந்த பீர்க்கங்காவ ஃபுல்லா சுரண்டி எடுத்துர்றது. இன்னைக்கு கூட ஒரு அம்மா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தது. சத்தம் போட்டேன். முதல்ல வாஷ் பண்ணிட்டு, உட்கார்ந்து அத வந்து அழகா கட் பண்ணுங்க. அத பூராத்தையும் எடுத்துட்டா ஒரு சத்தும் இருக்காது. காய்கறிகள ரொம்ப நேரம் தண்ணீர்ல ஊற வைக்கக் கூடாது. முதல்லயே எடுத்து போட்டு வடிச்சிருவாங்க. அது ஊறட்டும் அப்படின்னு. 2 நிமிஷம்னா 2 நிமிஷம் போடுங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு 2ண்ட் ஆப்ஷன் குடுத்துருக்காரு. அத எப்படி வேக வச்சு சாப்பிடணும்? எப்படி வந்து நம்ம ஒரு கப்பு வந்து 3 வேளையுமே நம்ம 3 கப் எடுக்கிறப்போ, காய்கறிகள் வந்து நமக்கு உடம்புல என்னென்ன பண்ணும்? எனர்ஜி குடுக்குது. எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்துருது. அப்புறம் அது வந்து இலையா இருக்கலாம், இல்ல மண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய காய்கறிகள். அது நெறைய கார்போஹைட்ரேட் இருந்ததா இருக்கும். அதே சமயம் கீரைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சுண்டைக்காயா இருக்கலாம். அப்புறமா மணத்தக்காளியில இருக்கிற ஒரு சின்ன பழம், அந்த மணத்தக்காளி பழமா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். அது எல்லாமே நீங்க பெரிய வெள்பூசணி எடுத்தீங்கன்னா, அந்த விதையவே நம்ம வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். சிவப்பு பூசணியா இருந்தா நீங்க தோலோடையே வந்து பொடியா நறுக்கிட்டு, ஒரு ஒரு பொடின்னா ரொம்ப பொடி இல்ல. ஒரு மிதமான இது போட்டு அப்படியே இட்லி பானையில வச்சு சாப்பிடலாம். அப்படின்னா நீங்க பச்சையாவே காய்கறிகள் எப்ப எடுத்துக்கிறது? இப்படியே இதையே நம்ம இவ்ளோ தயங்குறோம். ஸோ அன்றாடம் ஒரு கப்பு ஒரு வெள்ளரிக்காய் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், கொஞ்சம் தக்காளி, கேப்சிகம், கொஞ்சம் பச்சை பயிறு, கொஞ்சம் வேர்க்கடலை ஊற வச்சது எல்லாமே பச்சையா சாப்பிட்டா தான் நார்ச்சத்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாரி நீங்க காய்கறி எல்லாம் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் வெஜிடபிள்ஸ் குடுங்க. ஃப்ரூட்ஸ் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வாஷ் பண்ண போறோம். அத நம்ம சாப்பிட போறோம். ஆனா கொஞ்சம் டைம் நம்ம எடுத்து பண்ண வேண்டியது இந்த காய்கறி, கீரைகள் தான். ஸோ பழங்கள் வந்து அற்புத ஆற்றல் கொண்டது. அடுத்தது 3வது ஃப்ரூட்ஸ். ஜீரணம் வந்து ஈஸியா ஆயிடும். ரத்தத்த சுத்தம் பண்ணும். நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு அற்புத சக்தி இருக்கு. அதுல ஒவ்வொரு தாது பொருட்கள் இருக்கு. அது வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கலாம். சப்போஸ் எல்லா சீசன்லயுமே எல்லாமே கிடைக்குன்னா, இப்ப வாழைப்பழம் கிடைக்குது. அத தவிர்த்து உலர்ந்த பழங்கள் இருக்கு இல்லீங்களா? உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், பேரீச்சம்பழம் இதெல்லாமே வாஷ் பண்ணி அதுவும் பழம் தானே! அத கூட நீங்க ஒரு ஒரு பிடி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம்னா 5 எடுத்துக்கலாம். எலுமிச்சை சாறு, தேன் கலந்து குடிங்க. தேன் வேண்டாங்கிறவங்க பிளெயினா குடிங்க. ம். ஸோ அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய உணவு ஆ பழங்கள். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்டின்னா, காரத்தன்மை வாய்ந்தது. காரத்தன்மைன்னா 2ஆ பிரிக்கலாம். ஆசிட் அண்ட் ஆல்கலி. அதாவது அமிலத்தன்மை, காரத்தன்மைன்னு எல்லாருமே நமக்கு தெரியும். அமிலங்கிறது 6 கீழ இருக்கிறது. அபோவ் 6 இஸ் அபோவ் 7 இஸ் ஆல்கலி. 7க்கு கீழ ஆசிட். ஸோ இந்த பழங்கள்ல வந்து புரோட்டீன் அண்ட் ஃபேட் வந்து கம்மியா இருக்கு. ஒரே நேரத்துல ஒரு பழம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அந்த காலத்துல வந்து நமக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப பாலோட சேர்ந்து வாழைப்பழம் மாத்திரம் தான் சொன்னாங்க. அத வந்து வயித்த சுத்தப்படுத்தக்கூடியது, ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. ஒரு பழங்கள் வந்து காரத்தன்மை வாய்ந்தது. அசிட் அப்படிங்கிறது புளிப்பா இருக்கிறது எனக்கு வந்து வயிற்று எரிச்சல் இருக்கு. அசிட் நமக்கு இன்டைஜஷன் சரியா வந்து புளிச்ச ஏப்பமா வருது. அல்சர் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த ஆசிட்ங்கிறது வந்து உடம்புல போன உடனே அது காரத்தன்மையா மாறிரும். அதனால என்ன பண்ணலாம், அத தண்ணீர்ல நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த எலுமிச்சை சாறை எடுக்க போறோம். அப்படியே எடுக்க மாட்டோம். அது கரையிறப்பவே அதுல அந்த தண்ணீர்ல கரைஞ்சு ஆல்கலியா மாறிடும். இட் நெவர் ஹார்ம்ஸ். உள்ள போயிட்டு அது வந்து அந்த அல்சரையோ, இதையோ ஒண்ணுமே பண்ணாது. தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்? 2 வேளை இன் பிட்வீன்ல காலை உணவுக்கும், மதியத்துக்கும் நடுவுல பழங்கள். 1/4 கிலோ பழம் ஏதாவது எடுக்க முடியுமா பாருங்க. அதே மாதிரி ஈவினிங் 2 வேளைக்கு நடுவுல ஒரு பழங்கள். இது எடுக்கிறப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 200 கிராம் பழங்கள், 200லிருந்து 250 கிராம் வரைக்கும் காய்கறிகள். காய்கறில 2 வேள காய்கறி எடுக்கிறப்போ 2 கப்பு பிளஸ் ஒரு சாலட் வந்துரும். ஒரு காய்கறி சாலட் மாரி ஒண்ணு எடுத்துருங்க.
ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3ல இருந்து 4 தடவை இந்த சர்விங்ஸ் இருக்கான்னு மாத்திரம் நீங்க பார்த்துக்கணும். ஸோ இந்த நான் 3வதா வரப்போறது இந்த 3மே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து விதைகள், பருப்புகள், விழுதானியங்கள்லாம் சொன்னேன். 2வது காய்கறிகளோட இம்பார்ட்டன்ஸ், 3வது ஃப்ரூட்ஸ். ஸோ அவர் வந்து இன்னும் வந்து ஹெல்த் பெனிஃபிட் பில்டிங் ஃபுட்ன்னு சொல்லிட்டு 3 ஃபுட் சொல்றாரு. பில்டிங்னா ஒரு செல்கள் உற்பத்தி ஆகி ஒரு வளர்ச்சிக்கு. இப்ப எங்கேயாவது உங்களுக்கு அடிபடுது, அந்த இடத்துல உங்களுக்கு உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணி அந்த தோலோ எல்லாமே வளர்ந்துருது இல்லையா? ஸோ அததான் பில்டிங். ஸோ அது வந்து மில்க். பால் வந்து எப்பவுமே அது சில பேர் சொல்றாங்க பால் நல்லதா கெட்டதான்னு கேட்பாங்க. பட் அக்கார்டிங் டு நேச்சர் அந்த காலத்துல இருந்தே நம்ம வந்து பசும்பால் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் வந்து சோர்டு மில்க் அப்படின்னா பட்டர் மில்க், அத மோர். ஸ்வீட் மில்க்னா நம்ம பால் குடிக்கிறோம்ல, அந்த சாதாரணமா நம்ம வந்து காபி டீக்கு யூஸ் பண்றது ஸ்வீட் மில்க். சோர்டு மில்க்ல இருந்து தான் நமக்கு தயிர் கிடைக்குது, பட்டர் மில்க் கிடைக்குது. அதுல இருந்து நமக்கு நெய் எடுத்துக்கிறோம், வெண்ணெய் எடுத்துக்கிறோம், வெண்ணெயில இருந்து நெய் எல்லாம் எடுத்துக்கிறோம். அது எப்படின்னா, அந்த மோர், தயிர் வந்து டைரக்ட்டாவே நமக்கு வந்து அது அப்சார்ப்ஷன் குடல்ல வந்து நமக்கு உறிஞ்சப்படுது. அதுக்கு வந்து நெறைய புரோட்டீன்ஸ் தேவைப்படாது. அத என்சைம்ஸ் வந்து அத டைஜெஷன் பண்றதுக்கு ப்ரீ டைஜஸ்டட் ஃபார்ம்லயே கடவுள் நமக்கு குடுத்துருக்காரு. அத போய் பிரேக் ஆயி அதெல்லாம் பாருங்க, தண்ணீல மோர் பாருங்க எவ்ளோ டைல்யூட் ஆயிடுது. அது அப்படியே அப்சார்ப்ஷன் ஆயிடும். அப்படியே உறிஞ்சப்படுது. அதுக்குன்னு சரியான என்சைம்ஸ் கண்டிப்பா அது இவ்வளோ தேவைப்படுறதெல்லாம் இல்ல. ஓகேங்களா? அதனால தான் அது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கு வயித்துல வந்து நல்லா வந்து எப்பவுமே அத நம்ம அந்த பாக்டீரியா வளர்றதுக்கு உண்டான ஒரு அந்த கிருமி எக்ஸஸா இருந்தா கூட இது போயிட்டு இந்த மோர் போயிட்டு லாக்டோபெசில்லஸ் அப்படிங்கிறத நம்ம அதுல ஒரு பாக்டீரியா அத போய் வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ பில்டிங்ல வெஜிடபிள் ஆயில், அதாவது நான் ஆயில் சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வந்து 5 கிராம் 5 எம்எல். ஸோ 2 நம்ம சக்கர ஸ்பூன்ல 2. அவ்வளோதான் அவர் குடுத்துருக்காரு. அவ்வளோதான் நமக்கு ஸ்டாண்டர்டேவே நமக்கு வந்து இதுலயே நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம்னா, நம்ம 3 வேளை சமைக்கிறதுக்கு எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணுவோம்? ஒருத்தருக்கு 2 டேபிள் ஸ்பூன்னா நம்ம 3 வேளையா அத பிரிச்சுக்கணும். அதிலேயே வந்து நெய்யும் வந்துரும். 1 டீஸ்பூன் நெய்க்கு வச்சுக்கலாம். அப்புறம் 3வது பில்டிங் ஹெல்தி பில்டிங் ஃபுட் அப்படின்னா, ஹனி, தேன பத்தி நெறைய குடுத்துருக்காரு. நம்மளுடைய அனீமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த அணுக்கள் கம்மியா இருக்கு இல்லைங்களா? ரத்தம் கம்மியா இருக்கும் இல்லையா? அந்தக்கும் சளி வந்தா நம்ம வந்து அந்த ஹனிய பயன்படுத்தணும். உடம்புல கால்சியம் சத்து நமக்கு நெறைய பேத்துக்கு குறையுது. ஸோ அந்த கால்சியம் சத்து தக்க வைக்கிறதுக்கும் நம்ம வந்து தேன் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இததான் வந்து ஹெல்த் பில்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம உணவு வந்து தண்ணீர் வந்து இன் பிட்வீன் குடிக்கக்கூடாது. ஒண்ணா 1/2 மணி நேரம் முன்னால, சாப்பாட்டுக்கு முன்னால, இல்ல 1/2 மணி நேரம் பின்னால. ஆனா நம்ம சாப்பிடும் பொழுது வெஜிடபிள் சூப், பட்டர் மில்க் இது 2மே நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே உணவுக்கு லாஸ்ட்டா என்ன குடிப்போம்? பட்டர் மில்க். மோர் குடிப்போம். அதே சமயம் ஆரம்பத்துல சூப் எடுத்துக்குவோம். இது 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? ஹிப்போக்ரைட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? உணவுனா என்ன? அதுல தாது உப்புக்கள், தாது பொருட்கள் வந்து அது எந்த பணி நமக்கு என்ன உடல்ல என்ன வேலை செய்யுது? உறுப்புகள் சீரா வேலை செய்யறதுக்கு, புது செல்கள் உற்பத்தி ஆகுறதற்கும் ரொம்ப உணவு முக்கியம். அதுல சரிவிகித உணவின் மூலம் 45 வகையான தாது உப்புக்கள் நமக்கு கிடைக்குது. இந்த தாது பொருட்கள் நம்மளுடைய சரிவிகித மூலத்துக்கு கிடைக்குது இல்லைங்களா? இதுல வந்து 2 மாத்திரம் தண்ணீர் அண்ட் பிராணவாயு. மிச்சம் 43 வந்து ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறது. எப்படி? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ். இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கம்மியானா கூட நம்மளுடைய உறுப்புக்கள் வேலை வந்து சரியா செய்யாது. அதனால நமக்கு உறுப்புக்கள் சரியா வேலை செய்யலைன்னு என்ன ஆகும்? வியாதிகள்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதி நம்ம இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அதனால உணவையே நம்ம சரி பண்றப்போ எந்த ஒரு பிரச்சனையும் உடம்புல வராது. பல வியாதிகளுக்கு நிறைய முக்கிய காரணம் இருக்கு. அதுல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? சத்துக்கள் பற்றாக்குறை. அதான் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து நமக்கு எதனால வருது நான் சொன்னேன் உங்களுக்கு? தீட்டப்பட்ட அரிசியை நம்ம சாப்பிட்றதுனாலவும், அறுவடை பண்ண டைம்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அந்த ஃபுட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா அதை மெதுவா எடுத்துக்க கூடாது. அது ஒண்ணு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் உரம் பண்ணி நமக்கு அது ஆர்கானிக்கா என்னன்னு தெரியாது. அந்த உரம் நிறைந்த உணவையும் எடுத்துக்க கூடாது. முழு தானியங்கள் முழுசா கிடைக்கக்கூடிய அரிசி வகைகள், தானிய வகைகள்லாம் வந்து நமக்கு எங்க ஆர்கானிக் ஏதாவது கிடைச்சா நம்ம எடுத்துக்கணும். ஸோ உணவு மூலப்பொருள்கள், அதாவது சரிவிகித உணவுகள் வந்து மெயினா நான் என்ன சொல்லியிருக்கேன்? விதைகள், பருப்புகள், முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள். அதுக்கப்புறமா இந்த பில்டிங் ஃபுட் அப்படின்னா, பால் பொருட்கள் சொன்னேன். அதுல மோர் ரொம்ப சிறந்தது. அதே மாரி காய்கறிகள் கிடைக்கக்கூடிய, அதிலிருந்து வரக்கூடிய தாவர எண்ணெய். 3வது தேன். அது உங்களுக்கு தேன் வந்து கான்ட்ராவர்சியா இருக்கு. நல்லதா, கெட்டதான்னு தெரியாது. பாலும் அதே மாரி தான். அதுக்கு நீங்க மோர் பண்ணி எடுத்துக்கலாம். தேன் வந்து நமக்கு எங்கேயாவது நமக்கு நல்ல சரியான இடத்துல நமக்கு நல்ல மழை தேன் அந்த மாரி கிடைச்சா, அ வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாமே பேசிக்கா இந்த நேச்சுரோபதியில நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில முக்கியமான பொருள். இத படிச்சது வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். இப்ப அடுத்தது வந்து சாத்வீக உணவுல மெயினா நம்ம வீட்ல நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுலருந்து நேச்சர் கியூர் இயற்கை உணவு வந்து அற்புதமானதுங்கிறத நீங்க இன்னுமே இத இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கிறப்போ, எலிமினேட்டிவ் டயட், ஸ்ட்ரெங்தனிங் டயட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டயட் 3ஆ பிரிச்சிருக்காங்க உணவு வகைகள. அது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உடம்புல வந்து நமக்கு கழிவுகளின் தேக்கம் தான் வந்து நோய். உடல்ல எந்த டாக்ஸிஸையும் நம்ம எலிமினேட் பண்ணி, அத சுத்தப்படுத்தி, உணவே வந்து நமக்கு குடல சுத்தப்படுத்துற மாரி இருக்கணும். ரத்தத்த சுத்தப்படுத்துற மாரி இருக்கிற உணவு வந்து எடுத்துக்கணும். அது எதுலலாம் இருக்கு? பழங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதுல மெயினா லெமன் ஜூஸ் சொன்னேன். எல்லாமே வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து எலிமினேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இளநீர், சூப்ஸு, மோர். இத தவிர்த்து நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து வீட் கிராஸ் ஜூஸ், கோதுமை புல் சாறு. இதுதான் வந்து எலிமினேட்டிவ் டயட்ல எல்லாமே நீர் நீர் அதாவது பூசணிக்காய் சாறு, அருகம்புல் சாறு, வேற வந்து வெண்பூசணி சொன்னேன்னா, இது வெள்ளரிக்காய் சாறு, வாழைத்தண்டு சாறு. இந்த மாரி வந்து சாறு வந்து நேச்சரா இருக்கு. அது வந்து சூப் ஃபார்ம்லயும் எடுத்துக்கலாம். சூப்ல பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சாறு அது சூப்பாவும் எடுத்துக்கலாம். து புதினா, நெல்லிக்காய், கேரட்டு, பீட்ரூட் நம்ம எதெல்லாம் நமக்கு ஈஸியா நம்ம வெஜிடபிள் ஜூஸ் பண்ணி சாப்பிட முடியுமோ, அதெல்லாமே கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுட்டு, லெமன் பிழிஞ்சு சாப்பிடலாம். இது வந்து எதுக்காக நம்ம இத எடுத்துக்கிறோம் ஜூஸ் ஃபார்ம்ல அப்டின்னா, டெய்லியுமே எடுக்கணுமா? அதெல்லாம் கேட்பாங்க. ஒரு ஒரு பாடிய கிளென்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து ரத்தத்த சுத்தப்படுத்திக்கணும். இது ரொம்ப நல்லது இல்லைங்களா? காப்பி, டீ டெய்லி குடிக்கிறோம். அது எதுக்காக குடிக்கிறோம்? ஆனா இந்த ஜூஸ் குடிக்கிறப்ப மாத்திரம் டெய்லி குடிக்கணுமா? எவ்வளோ நாள் குடிக்கணும்? இதெல்லாம் கேட்கறாங்க. குடிச்சா உடம்பு நல்லா கிளீனா சுத்தமாயிடும். உள்ள கழிவுகளே தேக்கம் இருக்காது. ஸோ அப்போ நீங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஜூஸ் குடிச்சுக்கலாம். டெய்லி ஒரே ஜூஸ் குடிக்கிறதுக்கு வாரம் 1 நாள் அருகம்புல்லு மார்னிங் குடிக்கலாம். நெல்லிக்காய், கேரட் ஒரு நாள் குடிக்கலாம். பீட்ரூட் ஒரு நாள் குடிக்கலாம். காஃபி, டீய விட்டுட்டு நம்ம ஒரு ஜூஸ் எப்பவுமே பழக்கப்படுத்திக்கலாம். 2வது சூதனிங் டயட். சூதனிங் டயட்னா என்ன? நான் உங்களுக்கு சொன்னேனே காலையில வந்து நம்ம காய்கறி எல்லாம் வேக வச்சு, கொஞ்சம் தேங்காய் போட்டு, 1 கப் எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கலாம்.
அந்த தேங்காய் அந்த காய்கறி கூடயே கொஞ்சம் வந்து சுண்டல் ஊற போட்டு முளை கட்டி அது ஒரு கப் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு 3 இட்லிக்கு 2 இட்லி சாப்பிட்டு இந்த ஒரு கப் எடுக்கிறப்போ உங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய மினரல்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். சூதனிங் டயட்னா பழங்கள், காய்கறிகள் பாயில் பண்ணி வச்சது, ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், வெஜிடபிள் சட்னி இதெல்லாமே சூதனிங் டயட் தான். இதெல்லாம் தான் நாங்க வந்து நேச்சர் கியூர் சென்டர்ல கொடுப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் டயட் அப்படின்னா ஹோல்சம் டயட், அதாவது தீட்டப்படாத அரிசி உணவு. அரிசியிலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து முளை வைத்த தானியத்திலேயே வந்து தால் பண்ணுவாங்க, காய்கறி எல்லாம் போட்டு. ஒரு டெய்லி மோர் கொடுப்போம். எல்லாமே வந்து பியூரிஃபை த பாடி அண்ட் ரைஸ் தி இம்யூனிட்டி. நம்மளுடைய காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் எப்பவுமே வந்து 20% வந்து அமிலத்தன்மை வாய்ந்ததாகவும் 80% வந்து அல்கலின் காரத்தன்மை வாய்ந்ததா கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து உடம்புல எந்த ஒரு தேக்கமும் இருக்காது. நம்மளுடைய எய்மே என்ன? நம்மளுடைய வைட்டாலிட்டியை அதிகரிக்கணும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, அதான் வைட்டாலிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், ஸ்ட்ரென்த், நல்ல ஒரு ஒரு எதுக்கும் நமக்கு ஒரு பலம் இருக்கணும் இல்லையா, ஆற்றல். அதே சமயம் நம்ம சாப்பிடுற ஃபுட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், சாட்டிஸ்பாக்சன். ஒரு உணவு எடுத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ஃபில்ஃபில்லா நல்லா இருக்கு, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்கும் இருக்கணும். எல்லாமே நமக்கு பிடிக்காம எடுத்துக்க கூடாது. ஈஸியா பிடிச்ச மாதிரி விதவிதமா நமக்கு 3 வேளையும் 3 விதமான தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், நம்ம உழைப்பே வந்து நம்மளோட உணவுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். இவ்வளோ ஆகுதா, அவ்வளோ ஆகுதான்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய நம்மளுடைய பணமெல்லாம் வேற எதுக்கோ செலவு பண்றதுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மருந்து பக்கம் நம்ம போகாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த இயற்கை உணவுல பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி எலிமினேட்டிவ் டயட், சூதனிங் டயட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டயட் சொன்னேன். மோஸ்ட்லி மதியம் வேலையில மாத்திரம்தான் இந்த உணவு எல்லாம் சீரியல்ஸு, கிச்சடி மாதிரி வந்து பருப்பு இதெல்லாமே கொடுப்பாங்க. அதோட ஒரு வெந்த காய்கறிகள், சாலட் இருக்கும், மோர் இருக்கும். காலையில உணவுல மெயினா வந்து பழங்கள் தான் இருக்கும். 11 மணிக்கு ஒரு டைம், ஈவினிங் 6 மணிக்கு ஒரு டைம், இன் பிட்வீன் எல்லாம் ஜூசஸ். இதே மாதிரி உணவு தான் வந்து அந்த காலத்திலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காலையில 10ல இருந்து 11, ஈவினிங் வந்து 6 மணிக்கு முன்னால. நம்ம என்ன பண்றோம்? 3 வேளையும் சாப்பிடுறோம், 3 வேளையும் உட்கார்ந்து வேலை செய்யறோம். ஸோ அதுல நம்ம ஏதாவது அப்ப நம்ம 3 வேளையும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து ரோகம் தான் வரும், நமக்கு நோய் தான் வருது, டிசீஸ் தான் வருது. ஸோ நம்ம யோகி அப்படிங்கிறது ஆகாரத்திலையும் நம்ம கொஞ்சம் ஒரு சாத்வீக உணவை நம்ம எடுத்துக்கிறப்போ நம்மளோட வைட்டாலிட்டி, ஸ்ட்ரென்த்து, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, உடல்ல என்னைக்குமே கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்காது. இந்த உணவெல்லாம் எடுக்கிறப்போ ஹார்ட் டிசீஸ் வராது. நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு தானே எல்லாமே எடுத்துக்கிறோம். டிசீஸ் நிறைய வராது. ஹெல்த் ஹாப்பினஸா இருக்கலாம். இதுதான் பகவத்கீதையில மிதாஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கார்டிங் டு பகவத்கீதா மிதாஹாரா சாத்விக உணவு தான் நம்ம மெயினா சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜசீக உணவுங்கிறது புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு இதெல்லாம் வேணாமான்னு கேட்பாங்க. நான் அப்படி சொல்லலையே. இயற்கையே இருக்கிற புளிப்பு மாங்காயில இருக்கு, இயற்கையா இருக்கிற லெமன்ல புளிப்பு இருக்கு, காரம் பச்சை மிளகாய் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து வெளியில விக்கிற அந்த ஸ்பைசி பவுடர்ஸ் தவிர்த்துட்டு இயற்கையா நம்ம மிளகு இருக்கு, மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். புளிப்புக்கு வந்து நம்ம புளி நிறைய சேர்த்தாம இயற்கையா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். தாமசீக உணவு மாத்திரம் எக்காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. பழசு, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடுறது, பழைய ஃபுட்டு இதெல்லாமே பாக்டீரியாக்கள். நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே வந்து அந்த காலத்துல சாப்பிட்டாங்கன்னா பானையில தான் அவங்க எல்லாம் சமைப்பாங்க. அதுல வந்து உயிரணுக்கள் வந்து வளராது.
தோற்றணுக்கள் எதுவுமே வராது. இப்ப நம்ம குக்கர்ல வைக்கிறோம், தண்ணியும் எல்லாமே அன்ஹைஜீனிக், அரிசியும் தீட்டப்பட்டது. அந்த தீட்டப்பட்ட அரிசியில தான் வந்து எல்லாரும் அதுல தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. தீட்டப்படாததுல தான் நீங்க ஒரு பிடி எடுத்து போட்டு தண்ணி ஊற வச்சு சாப்பிடணும். அதுல பாக்டீரியா வளரும். அதுக்கு தேவை அந்த மேல இருக்கிற ஓடு, ஹஸ்க். அது இல்லாம வெறும் சாதத்துல ஊத்தக்கூடாது. அது நமக்கு நுண்ணுயிர் வளராது. ஒரு மாரி நொர மாரி ஃபார்ம் ஆகும். அது எல்லாரும் நம்ம தப்பா நெனச்சுட்டு இருக்கோம். நீங்க இதே வந்து சின்ன பானையில அந்த அரிசியில வேக வைக்கிற தண்ணி தான் உடம்புக்கு நல்லது. அதுதான் பழது. அதுதான் வந்து பழது. சரிங்களா? அந்த தாமசீக உணவ நம்ம குறைச்சுக்கணும். தமோ குணம். நமக்கு தேவை சாத்வீக உணவு தான் இல்லைங்களா? அது நம்ம 3 வேள ஆகாரத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தமோ குணத்த நம்ம வந்து அவாய்ட் பண்ணிரணும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் எவ்வளோ எடுப்பீங்க உணவு? அளவு. ஒரு பிளேட் எடுத்தீங்க அப்படின்னா 4 பங்கா பிரிச்சுக்கோங்க. ஒரு பங்கு காலி இடம் இருக்கணும். ஒரு பங்கு தண்ணிக்கு விட்டுறணும். ஒரு பங்கு காய்கறிக எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு பங்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன். இது எல்லாமே இந்த பாதி பிளேட்ல அடங்குற மாரி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 3 இட்லி எடுத்தீங்கன்னா, அதுல 1 கப்பு காய்கறி நிறைந்த சாம்பார். பருப்பு வந்துருது, காய்கறி வந்துரும். இல்லைங்களா? காய்கறி வந்து நான் இதுல வந்து இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சேர்த்து எடுக்க சொல்றேன். சட்னி, தேங்காய் சட்னி வச்சீங்கன்னா, 1 கப்பு ஏதாவது வெந்த காய்கறிகள்ல கொஞ்சம் தேங்காய் போட்டு சாப்பிடுங்க. இது வந்து காலையில நமக்கு அதுல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்ப நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். ராகி இட்லியா இருக்கலாம், இல்ல சிவப்பரிசி இட்லியா இருக்கலாம், இல்ல ரவா ஊற வச்சு ரவா இட்லியா இருக்கலாம், ராகி சேமியாவா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு சிறுதானியத்துல அடை. அதுல நெறைய காய்கறி போட்டு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு 2 அடை சின்னதா இருந்தா, ராகி அடையா இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சட்னினா, தேங்காய் வந்து ரொம்ப நல்லது சேர்த்திக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு நாளைக்கு நீங்க கொத்தமல்லி சட்னி, அதுல நெறைய தேங்காய் போடுங்க. 2 சட்னியா சாப்பிட்டாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து காலையில எந்திரிச்ச உடனே லெமன் ஹனி ஜூஸ் குடிக்கலாம். கொஞ்சம் சின்ன பசங்க, சின்ன வயசுக்காரங்களுக்கு நெறைய நட்ஸ் போட்டுட்டு, பால்ல அடிச்சு குடிக்கலாம். இப்ப அது புரோட்டீன் ஷேக்குன்னு சொல்றோம். அதுல ஒரு வாழைப்பழத்தையும் போட்டு குடுக்கலாம். இல்லன்னா பசங்க சாப்பிடாம போறதுக்கு இந்த மாரி ஒரு ஸ்மூத்தி குடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க நான் சொன்ன மாரி, நம்ம பாரம்பரிய உணவு நமக்கு அது வந்து நல்ல இட்லி எல்லாம் ஆவியில வேக வச்சது நல்ல உடம்புக்கு தேவை. 5 இட்லி, 7 இட்லி சாப்பிடக்கூடாது. ஒரு கப்பு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல முட்டை சாப்பிடுறவங்க ஒரு எக் வச்சுக்கோங்க. காய்கறியும் இருக்கணும், ஒரு எக்கும் இருக்கணும். ஆனா இட்லி குறைச்சிடணும். இது உங்க வந்து வேலைக்கு போறவங்க. வீட்ல இருக்கவங்களுக்கு 2 இட்லி தான். பிரிச்சு சாப்பிடுங்க. ஒரே மீல் வேண்டாம். அப்ப எப்ப காய்கறி சாப்பிடுறது? பழங்கள் எப்படி போட்டு சாப்பிடுவீங்க? ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் ஒரு நெல்லிக்காய் ஜூஸோ, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பழங்கள். கரெக்ட்டா 1 மணிக்கு நம்ம லஞ்ச் சாப்பிடணும். கீரை என்ன வீட்ல என்ன வேலை? கீரை, கருவேப்பிலை இருக்கு. கருவேப்பிலை துவையல் பண்ணுங்க. பிரண்ட சட்னி பண்ணுங்க. சிறுதானியத்துல நம்ம ஏதாவது ஒரு சிறுதானியம் அரிசி உணவு தான் எடுத்துக்கணும். எல்லாம் கலந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க. அத எடுக்கக்கூடாது அப்படி. சப்பாத்தின்னா வாங்கி நீங்க அரைச்சுக்கோங்க வீட்ல. நம்ம அத கடையில இருக்கிறது வாங்க வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடலாம். அத நெல்லிக்காய் தட்டி போட்டு ரசத்துல சாப்பிடலாம். ரசம்னா ஒரே மாரி பருப்பு ரசம் ஏன் வைக்கிறீங்க? ஒரு நாள் கொள்ளு வைங்க. ஒரு நாள் வந்து தக்காளி ரசம், ஒரு நாள் மிளகு ரசம், ஒரு நாள் வந்து முடக்கத்தான் ரசம்.
ஒரு நாள் நெல்லிக்காய் ரசம். அதே மாதிரி சுண்டல் டெய்லி மாறி மாறி ஒரு கப் போட்டுருங்க. அதுல புரோட்டீன் நமக்கு கிடைச்சது. எல்லாம் தான் சரிவிகித உணவு. ஒரு கப் மோர் டெய்லி குடிக்கணும். சாயங்காலத்துல அதே மாதிரி சிறுபருப்பு பாயசம் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லா சுண்டல் கலந்து நவதானிய சுண்டல் ஒரு நாளைக்கு. எல்லா நட்ஸ் போட்டு உருண்டை மாதிரி பண்ணி நட்ஸ் பால், எள்ளு உருண்டை நல்ல ஈஸியா வறுத்துட்டு எல்லாம் போட்டு பிடிச்சு வச்சிருங்க. அப்படி பிடிச்சீங்கன்னா வந்துருது ஈஸியா. சத்து மாவு கஞ்சி குடிக்கலாம் காலையில சாயங்காலம். காப்பிக்கு பதிலா சுக்கு காப்பி குடிக்கலாம். அதே மாதிரி சாயங்காலம் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், மத்தியானம் வைக்கிறதே தான் வச்சுக்கிறோம். அதோட ஒரு அடிஷனலா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கோங்க. காய்கறி கூட்டு நிறைய வச்சுட்டு அதை வந்து காய்கறிக நைட்டு ஒரு ஒரு கப் சாப்பிட்ற மாதிரி பாருங்க. நார்ச்சத்து இல்ல பழங்க சாப்பிட்டுக்கோங்க. ஏதோ ஒண்ணு பழம் அல்லது காய். வாரத்துல நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? அவல் சாப்பிடலாம். 2 சப்பாத்தி, காய்கறிக, ஒரு கப்பு மோரு. ஈஸியா 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். 2 மணி நேரம் கழிச்சு லேடீஸா இருந்தா ஒரு கப்பு பால், 2 பேரிச்சம்பழம். ஸோ இந்த மாதிரி நம்ம லேடீஸ் நிறைய உணவுகள் நிறைய இந்த மாதிரி குவாலிட்டியா தான் நம்ம டைஜஷனே ப்ராப்பரா இருக்கும். டைம் எடுத்துட்டு டைமுக்கு சாப்பிட்றப்போ நம்ம ஈஸியா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இது நான் பார்ட் 1 தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நார்ச்சத்து நிறைய இருக்கு. இன்னும் விட்டமின்ஸ் பத்தி பேசணும். எல்லாத்துக்கும் நம்ம ஒரே டைம் எல்லாமே சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இந்த இயற்கை உணவு பேஸ் பண்ணி உங்களால எந்த அளவுக்கு இயற்கையா உங்களோட பிளேட்ல எவ்வளவு நீங்க சாப்பிடுறதுன்னு நான் சொல்லிட்டேன். பழங்களுக்கு டைம் கொடுக்கணும். ரெண்டு வேளையில காலையில 11 மணிக்கு சாயங்காலம் ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை கிராம் வருதுன்னு பாருங்க. காய்கறி 200 கிராம், பழங்கள் 200 கிராம் எடுத்துக்கிறோமா? கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறோம் மேடம். பத்தாது. ஒரு நாளைக்கு எத்தனை காய்கறிகள்ல நமக்கு மொத்தம் 25 கிராம் ஆவது மினிமம் நார்ச்சத்து தேவை. சரிங்களா? சோ இது ஏதாவது உங்களுக்கு கேள்வி பதில் ஏதாவது இருந்தா சொல்லலாம். இதோட நான் அற்புத சக்திகள் கொண்ட இயற்கை உணவு ஒரு துளிதான் நம்ம பேசியிருக்கோம். சோ வரும் வாரத்துல இன்னும் நல்ல ஆராய்ச்சி பண்ணி நமக்கு விளக்கம் கொடுத்த சில நல்ல ஸ்காலர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் இன்னைக்கு இயற்கை உணவும் அற்புத சக்தியும் என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக ஒரு சிந்தனை உரை, தெளிவான நம்முடைய மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்விற்கான சிந்தனை உரை. அம்மா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இன்று நமக்கு இயற்கை உணவும் அற்புத சக்தியும் என்ற தலைப்பிலே தனது சிந்தனை உரையை மிக சிறப்பாக அருளிய டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னலம் கருதாத இந்த ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த இந்த உரையை கேட்ட அனைத்து அன்பர்களும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிகச்சிறந்த அற்புதமான தெளிவான விளக்கம். இயற்கை நமக்காக அனைத்தையும் படைத்து உள்ளது. இந்த உயிரினங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அத்துணை அற்புதங்களையும் படைத்துள்ளது. அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய உடலின் மொழியை உணர்ந்து அதுக்கு என்ன தேவைன்றத அதுவே கேட்கும். அதை நல்ல ஒரு புரிதல் வரணும். அதாவது நமக்கு கழிவுகளின் தேக்கமே நோய் என்று அம்மா சொன்னாங்க.
அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. நாம ஆன்மீக பாதையில் பயணிப்பதனால அந்த கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அதை நாம் நீக்க வேண்டும். முதலில் எந்த ஒரு மருத்துவரிடம் சென்றாலுமே அவர்கள் அதாவது சித்த வைத்தியத்திலையும் போனாலுமே உங்களுக்கு உடல் கழிவு நீங்கினால்தான் நீங்கள் உங்களுக்குள் உண்ணக்கூடிய உணவின் அற்புத ஆற்றல் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ரத்த சுத்தி, அதாவது நீரானது நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்துல மகரிஷி சொல்லியிருக்காங்க, நீர் அற்புத சக்தி நிறைந்தது. அந்த நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்வோம். நீர்னாலே தூய்மை, அது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. அதுல நீரே உங்களுக்கு டயட்டா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீர் தத்துவம்னு அம்மாவும் அந்த சில ப்ரொசீஜர்லாம் சொல்லி அந்த உணவு முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எலிமினேட்டிங் டயட் உங்களுக்கு கழிவு நீக்கத்துக்கு யூஸ் ஆகுது. ரத்த சுத்தி செய்யறதுக்கு பழங்கள் நிறைய யூஸ் ஆகும். அதே மாதிரி விட்டமின் சி இருக்கக்கூடிய லெமன். இப்ப நாங்க இன்னொரு பேராசிரியர் எங்களுக்கு சொன்னது, காலையில லெமனும் ஹனியும் எடுத்து வார்ம் வாட்டர்ல தினமுமே ஒரு 150 ml குடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கடந்த ஒரு 6 மாதமாக அது குடிச்சிட்டு வரோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த உடம்பு எவ்வளவு லேசா இருக்குன்றது அவங்கவுங்க அனுபவித்து பார்த்தாதான் தெரியும். ஸோ காஃபி டீ எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறோம் எல்லாமே. ஏன்னா கேட்க மாட்டேங்குது உடம்பு. அதுக்கு தெரியுது, நம்ம இப்போ நம்மளை ரெடி பண்றாங்கன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரத்த சுத்தி ஆகக்கூடியது பழம், இந்த விட்டமின் சி நிறைந்த லெமன், இளநீர், சூப்பு, மோர். அடுத்து கோதுமை புல் சாறு சொன்னாங்க அம்மா. மிக அற்புதமான, வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்திற்கு ஒரு நாள் கோதுமை புல் சாறு, அருகம்புல் சாறு எடுக்கலாம். இப்ப அம்மா உணவு சொன்னது இல்லாம நீங்க எப்பெல்லாம் எடுத்துக்கணும், இது யாருடைய உடலுக்கு என்னென்ன தன்மை உடையதோ அப்ப அதுதான் சொல்றேன், உடல் மொழியை நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு எது ஏற்புடையதாக இருக்கிறதோ. இவ்வளவு டயட்டும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவுமே நமக்கு இயற்கையில் அற்புதமாக வழங்கி இருக்கிறது இறைநிலை. இதை நமக்கு எது ஏற்புடையதோ அதை எடுத்துக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செஞ்சது தாங்க. முருங்கைக்கீரை அந்த துவையல் இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி செஞ்சேன். அது சாப்பிடும்போது அம்மா சொன்னாங்கல்ல, அதை உணர்ந்து உணர்ந்து ரசித்து ருசித்து சாப்பிடும்போது எவ்வளவு அற்புதமான சத்துக்கள் அதில் நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்களும் அது உணருங்க. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, தினம் அந்த பழசெல்லாம் நீங்க எடுக்காதீங்கன்னு. நம்ம தெரு வாசலில் நம்முடைய ஆரோக்கியத்தை கூவி கூவி விற்று கொண்டு செல்லும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிக்காரர், அந்த கீரைக்கார அம்மா, அவங்க கிட்ட வாங்கி புதுசா நீங்க அப்போது ரெடி பண்ணிக்கோங்கன்னாங்க. அதே மாதிரி காய்கறிகளையும் நிறைய பேர் பார்த்துருக்கோம், கட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் சிதைந்து நமக்கு வெறும் என்ன சொல்லுங்க, அந்த குப்பை அளவு தான் சாப்பிட்றோம், குப்பைகளைத்தான் சாப்பிட்றோம். அது நமக்கு ஆரோக்கியம் தராது. ஸோ இதையெல்லாம் நாம் உணர்ந்து உணர்ந்து உணவே மருந்துன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பட்டை தீட்டப்படாத அரிசி வகை சொன்னாங்க. இப்போ நமக்கு நிறைய பாரம்பரிய அரிசிகள் தமிழர் வேளாண்மையிலையும் வருது, நிறைய ஆன்லைன்ல பண்றாங்க, இல்லை நிறைய சூப்பர் மார்க்கெட்லயும் இப்போ வந்திருக்கு. அதை நாம் தேர்ந்தெடுத்து இந்த என்ன சொன்னாங்கன்னா பால் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அவல், அடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து சாப்பிடலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தேங்காய் பால் அமிர்தமானது, தேங்காய் பாலை சாப்பிடலாம். காலை உணவாக தேங்காய்பால் மட்டுமே எடுத்து சாப்பிடலாம். அதே மாதிரி 11 மணிக்கு பழங்கள் சாப்பிடுங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உணவு உண்டால் மட்டுமே அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அதுக்குதான் அந்த உணவு சொன்னாங்க இல்லையா, ஒருவேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி. ஸோ அந்த 3 வேளை உணவுன்றதை தவிர்த்திடுங்க. அதே மாதிரி வெறும் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு மட்டும் நம்ம எடுக்க வேண்டாம். இட்லி தோசை கூட நீங்க ரெட் ரைஸு, அவல், அந்த மாதிரி சிறுதானியங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டால் நமக்கு நிறைய ஆரோக்கியம் வரும். நிறைய குறிப்புகள் அம்மா கொடுத்துருக்காங்க. இதை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம். உண்ணும் உணவே மருந்து. இல்லத்தரசிகள் அண்டு குடும்ப தலைவர்கள், தலைவி எல்லாருமே, மக்கள், நம்முடைய வருங்கால சந்ததியினரின் ஆரோக்கியத்திற்கு நாம் இன்று முதலேனும் அடியெடுத்து வைப்போம். இதுவரை செய்பவர்கள் தொடர்ந்து செய்யுங்கள், செய்யாதவர்கள் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். மோர் ரொம்ப அற்புதமான உணவுன்னு சொன்னாங்க. இளநீர்,
பிரித்து பிரித்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவுன்னு கேட்கணும். அதே மாதிரி லெமன் வந்து ஒரு அரை லெமன் எடுத்தீங்கன்னா அது பிழிஞ்சா ஒரு 6-7 சொட்டு வரும். அது வார்ம் வாட்டர்ல கலந்துக்கிட்டு, தேன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் தேன் விடலாம். அதே மாதிரி நெய் பத்தி அம்மா சொன்னாங்க. நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால். ஈவன் சுகர் பேஷண்ட் கூட நீங்க ஒரு 2 ஸ்பூனாவது அளவாவது சூட சாதத்துல உருக்கிய நெய் போட்டு கீரை தொகையல் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தொகையில் வச்சுக்கோங்க. நீங்க அறுசுவை உணவை தினம் உங்க டயட்ல கொண்டு வந்துட்டுனா உங்களை விட ஆரோக்கியமானவர் யாரும் இல்லை. நாம மருத்துவரிடம் செல்லாமல் நம் வீட்டிலேயே நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கவும் நோய் எதிர்ப்பாற்றலை நம்முள் தக்க வைத்துக் கொள்ளவும் யாருடைய ஹெல்ப் இல்லாம நாம ஒரு 10 பேருக்கு சேவை செய்வதற்கான உறுதியான நோய் எதிர்ப்பாற்றல் நம்முள் பெருகும். நன்றி அம்மா, மிக்க நன்றி. நிறைய கொடுத்துருக்கீங்க. இது நிச்சயமா செயலாற்றுவோம். எங்களுக்கு எது ஏற்படுதோ அதை செயலாற்றி நெக்ஸ்ட் வீக்கு நீங்க இதனுடைய தொடர்ச்சியா அந்த உணவு முறையில் நார்ச்சத்து எதுல இருக்கு, அது இன்னும் என்ன செய்கிறது, நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது நம்முடைய குடல் கழிவு நீக்கமாகிறது. அப்போ அந்த கழிவு நீங்கினால் நம்முடைய உடல் அப்படி என்னன்னா காத்துல பறக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு என்பதை உணர்ந்தவர்கள், நீங்கள் அனுபவப்பட்டவர்கள், நிறைய நோயாளிகளை பார்த்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை கணித்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம். மற்றவர்களும் இதை செயல்படுத்தி உங்களுடைய ஃபீட்பேக்கை அடுத்த வகுப்பு அம்மா வரும்போது சொல்லுங்க. நிச்சயமாக நாமும் மகிழ்வாக ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். மிகச் சிறப்பான அற்புதமான தன்னுடைய சிந்தனையை அருளிய அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கைகளை உயர்த்தலாம். சில முக்கிய அறிவிப்புகள். ஒரு அன்பர் கேட்டிருக்காங்கம்மா, லெமன் அண்ட் ஹனி ஹவு மச் குவான்டிட்டி மேம்? 150 ml அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்மா அது பதில் சொல்லலாம். சொல்லுங்கம்மா. இப்போ நாங்க நார்மலா ஒரு 200 ml வாட்டர்னு வச்சுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் தான் போடணும். 1 டீஸ்பூன்னா 5 ml வரும். அதுல நிறைய அதான் நீங்க சொன்ன மாதிரி ஆஃப் லெமன்ல அதுல ஒரு 10 சொட்டு வரும். அப்புறம் 2 டீஸ்பூன் ஹனி, இல்ல பிளெயினாவே எடுத்துக்கலாம். அது 1 ஸ்பூன் தான் கணக்கு. உங்களுக்கு நிறைய பிழிஞ்சு ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டடா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 200 ml. நன்றி நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க அனிதா அம்மா வாழ்க வளமுடன், பேசலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. எதெல்லாம் சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாம் சொன்னீங்கம்மா. எனக்கு இருக்கிற பெரிய டவுட் என்னன்னா, இப்போ பசிச்ச பிறகு சாப்பிடுங்களா இல்ல நேரத்துக்கு பசிக்காமலையும் நம்ம சாப்பிடலாங்களா? அதான் இந்த லெமன் ஹனி ஜூஸ் குடிங்க. 2 வேளை குடிக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் டைம் நீங்க தான் வச்சுக்கணும். உங்க டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும். இல்ல மேம், காலையில இப்ப 9ன்னா 9, 1 மணினா பசிக்கவும் பசிக்காதுன்னு இல்ல. இந்த லெமன் ஹனியே சரி பண்ணிடும். காலையில குடிக்கிறப்போ நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க 1 மணினா 1 மணிக்கு சாப்பிடணும். சாயங்காலம் 6ன்னா 6:30, 7க்குள்ள சாப்பிடணும். சரி, நீங்க பசிக்கிறது அதெல்லாமே சரி பண்ணிரும். சரிங்களா? லெமன் ஹனி ஜூஸ் குடிங்களா? நான் சொன்னதெல்லாம் அந்த இளநீர் இது மாதிரி எலிமினேட்டிவ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப வயிறு சுத்தமாயிட்டு உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாது. சீரக தண்ணி இதெல்லாம் எடுங்க. முசம்பின்னா ஒரு பழம் உரிச்சு சாப்பிடுங்க. சாத்துக்குடி. நெல்லிக்காய்னா நெல்லிக்காய் சாறு குடிங்க, இல்ல தட்டி ரசத்துல போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி லெமன் ஜூஸ் இதெல்லாம் நீங்க சேர்த்துறப்போ ஒரு 3-4 நாள் சேர்த்தி பாருங்க. எல்லாமே ஒரே நாளில் கிடையாது. எது முடியுதோ அது சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வயிறு கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. அப்புறம் நீங்க டைம் நீங்க வச்சுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு உள்ள உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். சரிங்க மேம். இப்போ ஒரு வேளை இப்ப காலையில மத்தியானம் சாயந்தரம் ஒரு 7:30 நான் 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன் நானு. காலையில ஒரு மீல்ஸ்லயும் நான் ஃப்ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பார்த்து அந்த சாப்பாடு சாப்பிடுவேன். நைட்டு மார்னிங் என்ன சாப்பிட்றேனோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுறேன். நீங்க வந்து இன்பிட்வீன்ல 11 o'clock அந்த மாதிரி ஆமா பழங்களையும் இதையும் ஒரே டைம் எடுக்க வேண்டாங்க. சரி.
ஓகே. இல்லைன்னா நான் 1/2 இப்போ மணி நேரம் டைம் கொடுங்க. பழங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். காலையில இப்போ 8 மணிக்கு பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா 9 மணிக்கு நீங்க உணவு எடுத்துக்கலாம். சரி சரிங்க மேம். சரிங்க மேம். பழங்கள் கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு ஏதாவது நீங்க வாக்கிங் போறதோ ஏதாவது போயிட்டு வந்துட்டீங்கன்னா திருப்பியும் நீங்க உணவு எடுத்துக்கலாம். இப்போ நைட்ல வந்து வெறும் ஃப்ரூட் டயட்டே எடுத்துக்கலாங்களா? 6:30 7 மணிக்கு சாப்பிடும்போது வெறும் 2 அததான் பழங்கள். சரிவிகிதமா பிரிச்சுக்கணுமா. அதனாலதான் நான் சொல்றேன். இப்போ வந்து ஆமா. நமக்கு அந்த சரிவிகித உணவு ஒருவேளை நீங்க தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது அன்குக்டு ஃபுட்டா ஒரு வேளை இருக்கலாம். நேச்சுரலா அன்குக்டு ஃபுட் ஒரு வேளை சாப்பிடலாம் அப்படின்ற கான்செப்ட்ல அது நான் வந்து டெய்லியுமே பண்ண வேண்டாம்னு சொல்றேன். டெய்லியுமே வந்து பண்ணா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும். எல்லாமே இன்னும் எதிர்ப்பு சக்தி வேணும்ல. அவளாவது கொஞ்சம் சாப்பிடணும். அதனாலதான் நான் 5 வகையா பிரிச்சு சொன்னேன். இதுல 43 வகை நமக்கு இருக்கு. அது வந்து சொன்னீங்க. சரிவிகிதமா நம்ம எடுத்துக்க பழகிக்கணும் அப்படிங்கிறேன். நீங்க அந்த மாதிரி உணவு எடுக்கிறப்ப டெய்லியுமே எடுக்கிறப்ப கொஞ்சம் நமக்கு டெஃபிஷியன்ட் வந்துரும். கால்சியம் எல்லாம் கம்மியாயிடும். அதனாலதான் இன்பிட்வீன் எடுத்துக்க சொல்றேன். லேடிஸ் எஸ்பெஷலி. இப்போ உங்களுக்கு சரி உடல் சரி. பருமனோ இல்ல உங்களுக்கு ஆட்பட்ட வியாதி இருந்தா ஒருவேளை பழ உணவு எடுக்கிறப்போ அது சரி பண்றதுக்காக எடுத்துக்கிறோம். அப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம சமைச்ச ஆமா உணவு ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேளை. அப்ப காலையில நீங்க நேரத்துல நீங்க இப்போ இந்த இப்போ 7 மணிக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் என்ன சாப்பிடுவீங்க? காலையில ஒரு 8 மணிக்கு அப்பயும் வந்து ஒரு பழங்கள் வந்து 7:30க்கு சாப்பிடுவோம். மறுநாள் காலையில பழங்கள் என்ன பழங்கள் இருக்கு இது ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதான் 8:30. எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. இப்ப 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிடுது. ஆமாங்க 12 ஹவர்ஸ் ஆயிடும். அப்ப லேடிஸ்க்கு வந்து இந்த ரத்த அணுக்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அது பத்தாது. சரிவிகிதமா அந்த கலோரி வந்து டெபிசிட் ஆயிடுது. சரி சரிங்க. அதனால நீங்க இந்த மாதிரி பழங்க உணவு வேணும்னா நீங்க ஃபாஸ்டிங் மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஒரு வேளை எடுத்துக்கலாம் பழங்கள். நைட்ல சரி சரிங்க. ஆமா டெய்லியுமே எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாதுன்னு இல்ல உங்களுக்கு அது பத்த மாட்டேங்குதுமா. எலும்பெல்லாம் சீக்கிரம் தேய்மானம் வந்துருது. எலும்பு ரொம்ப பிரச்சனை வருது போக போக. அவ்வளவு வேலை செய்றீங்களே, வேலை செய்யறது நிறைய செய்யறோம்ல வீட்டுல. ஆமாங்க அப்ப ஆமாங்க. எனர்ஜி வேணும்ல. வெறும் பழ உணவு சாப்பிட்டு நீங்க அதெல்லாம் நோயாளிகள் நாங்க உட்கார வச்சிருப்போம். அவங்கதான் எடுத்துக்கணும். நீங்க வேலை செய்யறவங்க எடுக்கக்கூடாது. சரி சரி. சரிங்களா? ஓகே மேம். நீங்க பார்த்திருக்கேன் உங்களை. எப்பவும் இளமையா சுறுசுறுப்பா இருப்பீங்க. அதனுடைய ரகசியத்தை என்னன்னு சொல்லுங்க மேம். இல்ல இது வந்து இப்ப வர்றது இல்ல. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காய்கறி காலையில சாப்பிடணுங்கிறது. அது எங்க அப்பா, அம்மா எங்களுக்கு குடுத்ததுதான். அவங்க அப்பா வந்து இது மாரி வெட்டி, வெறும் தேங்காய் பூ போட்டு எங்களுக்கு குடுப்பாரு. ஒரு பிடி வந்து பச்சை பயிறு குடுப்பாரு. டெய்லி யோகா பண்ணணும் சொல்லி தருவாரு. சிறப்பு சிறப்புங்க. அந்த மாரி வந்து எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லிக் குடுத்த பழக்கம் தான் இப்ப வரைக்கும். டெய்லியுமே 2 வேளை பல்லு துலக்கணும்னு கட்டாயமா இருந்தது. அப்பல்லாம் பெல்ட் எடுத்து அடிப்பாங்க. நான் பிரஷ் பண்ணீங்களா அப்படின்னு அந்த ஒரு கண்டிப்பு கலந்த ஒரு அன்பு இருந்தது இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இப்ப குழந்தைங்க நம்மள அடிச்சிருவாங்க. நம்ம பெல்ட் வாங்க அடிப்பாங்க. கண்டிக்க எது முடியுமா இப்ப குழந்தைகள? எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம். இதுக்கு ஏன் அதுக்கு ஏன். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம அவங்களுக்கு முன்னால சைலன்ட்டா நம்ம வேலைய நம்ம அத அப்சர்வ் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஆமா ஓ! ஆமா. அம்மா பண்றாங்க அப்படிங்கிறதாவது உள்ளுக்குள்ள போகும். நான் டெய்லியும் எங்க அப்பா கொடுத்தது நான் ஒரு வேத வாக்கு மாரி டெய்லி இன்னைக்கு வரைக்கும் நான் பிரஷ் பண்ணாம அவர் கொடுத்த எனக்கு அந்த ஒரு இதுதான். என் பசங்க பண்றாங்களோ, அவர் எல்லாம் பார்ப்பாங்க அம்மா பிரஷ் பண்றது. இல்லைங்களா? அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அம்மா என்னென்னலாம் பண்றாங்க, யோகா பண்றாங்கன்னு அதுவும் தெரியும். அது மாரி நம்மளுடைய வாழ்க்கை முறைய பார்த்து அவங்க வந்து அது அவங்களே ஒரு டைம் வந்தா பண்ணுவாங்க. நிச்சயமா. ரொம்ப சிறப்புங்க மேம். நன்றிங்க மேம். நீங்களும் உங்கள் நன்றிம்மா. அன்புடன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிம்மா அனிதாம்மா. இப்ப நீங்க கேட்ட கேள்வி மற்றவங்களுக்குமே யூஸ் ஆகும். நம்ம ம். என்னதான் அந்த முறைய ஃபாலோ பண்ணாலும் நம்முடைய பாரம்பரியத்துல முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி எல்லாமே இதை சொல்லியிருக்காங்க. அந்த உணவு சொல்லுவோம் இல்லையா, பாரம்பரிய அரிசியில பழைய சாதம் போட்டு கொடுப்பாங்க. அம்மா சொன்னாங்க இப்ப இருக்கிற அரிசியில நீங்க பழைய சாதம் பண்ணா அது வந்து கொஞ்சம் அந்த உயிரணுக்கள்லாம் வளராது. வளராதுன்னு சொன்னாங்க. அது அந்த பாரம்பரிய அரிசியில செய்யும்போது அது நல்லா இருக்கும். அதனுடைய டேஸ்ட் நான் இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 நாள் அந்த பாரம்பரிய அரிசியில இதுக்காகவே அந்த பழையது ரெடி பண்ண, ஏன்னா அந்த வாசம் எனக்கு இன்னுமே இருக்கு. பழைய அரிசியில ரெடி பண்ணணும்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. அது கூட முருங்கைக்கீரை துவையல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்போ நமக்கு உள்ளேயே அந்த ஆரோக்கியம் தானா உள்ள போற மாதிரி ஒரு ஃபீல். அது சாப்பிட்டு பார்த்தாதான் எல்லாருக்குமே தெரியும்.
சோ அதே மாதிரி அம்மா சொன்னது வந்து ஒரு நாள் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் செய்யறத பார்த்து இப்ப என் பொண்ணு வந்து வெளியில எங்கேயோ வெளியூர்ல இருக்காங்க, ஆனா இந்த ஃபுட் ஸ்டைல தான் ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி நம்மளைய பார்த்து நம்மளுடைய ரோல் மாடல் நாம அவங்கள கண்டிக்கவே வேண்டாம். நாம என்ன சாப்பிடுறோன்றது பிள்ளைங்க பார்க்கும்போது, ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு அப்ப நம்மள கேட்பாங்க. ஏன்னா இப்ப பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்கக்கூடியவர்கள். ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துருச்சு, எல்லாம் அவங்க கையில லேப்டாப் இதுல செல்போன்ல வந்துருச்சு, யூடியூப்ல. சோ அதுக்காக நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆரோக்கியத்துக்காக நாம் முதல்ல அதை கடைபிடிப்போம். அடுத்து அவர்கள் நம்மை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி அம்மா. அடுத்ததாக கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன், பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். சிறப்பா இருந்தது. நீ பழம் காய்கறி எல்லாம் எப்ப சாப்பிடுறோம், நம்ம தெரியாமயே பழத்தையும் சாப்பிடுறோம், காயையும் சொன்னாப்புல சேர்த்து சாப்பிடுறோம். இப்ப நீங்க அதை வந்து கேப் விட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது இப்பதான் புரியுது. அதே மாதிரி செய்யறோம். நீங்க சொன்ன மாதிரியே இப்ப எனக்கு கூட கொஞ்சம் உடல் நல குறைவா இருந்தபோது நிறைய பழங்களாதாம்மா சாப்பிட்டுட்டே இருந்தேன். சரி பழங்கள் சாப்பிட்டா சீக்கிரம் சரியா இருந்தது. அந்த பழங்களையே நிறைய எடுத்துட்டு உணவு கம்மி பண்ணும்போது ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் தான் நீங்க சொன்னதான் டாக்டர் கூட சொன்னாங்க, அதை மட்டும் எடுத்துக்காதீங்க, நல்ல உணவுகளை வந்து நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஓரளவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போதுதான் கொஞ்சம் பரவாயில்லைங்கம்மா. ஆமா, என்னோட ஒரு கேள்வி வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் அந்த பிளட்ல இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கு, அவங்கள வந்து நீங்க டெய்லி மாத்திரை சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் கொடுத்து அதை வந்து நம்ம சரிப்படுத்திட முடியுங்களா, இல்ல மாத்திரை தான் அதை வந்து தொடர்ந்து அவங்க சாப்பிடணுங்களா? அவங்கள பேச சொல்லுங்க லைன்ல. அவங்களுக்கு வந்து என்ன ஹிஸ்டரி, எதனால கொலஸ்ட்ரால் எதனால ஃபார்ம் ஆகுது, அது உணவுல என்ன மாதிரி உணவு அதிகமா எடுக்கிறாங்கன்னு அதெல்லாம் குறைக்கணும். ஓ அப்படிங்களா? இல்ல அவங்க இங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க. நீங்க போன் பண்ணுங்க, அவங்க கேட்டுட்டு நான் அவங்கள வந்து நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க. அம்மாவுடைய நம்பர் சாட்ல போடுறேன். கொலஸ்ட்ரால்ல நிறைய டைப் இருக்குமா. ஒண்ணு நமக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரால் எதனால ஃபார்ம் ஆகுறது இன்னும் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்காம இருக்காங்க. சரி சரிங்க. சரிங்களா? அதனால அவங்க பேசிக்கா வந்து ஃபுட்ல வந்து கண்டிப்பா குறைக்க முடியும். அது வந்து ஒரு 3 மாசத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணணும். சரி சரிங்க. ஸ்ட்ரிக்ட்டா சரி, ஃபாலோ நான் பண்ணணும். கேட்டு சொல்றேங்கம்மா. உங்க நம்பரை வந்து சேட் பாக்ஸ்ல நான் ஏன்னா சாட்ல அவங்க போடுறேம்மா, சாட்ல போடுறேன். சரிங்க சரிங்க. அம்மா ஒரு கருத்து சொன்னாங்க இந்த ப்ரோக்ராம்லயே, என்னன்னா அதாவது நமக்கு தவறான சில புரிதல்களை அத உண்மைன்னு நம்பி நாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது, அது வந்து குட் கொலஸ்ட்ரால். ஆனா எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, தேங்காயா ஐயோ கொழுப்பு சேர்ந்துரும்னு. ஆனா நல்ல கொழுப்பு நம்ம உடம்புல இருந்தாதான் இதயம் நல்ல ஆரோக்கியமா அது தன்னுடைய வேலையை செய்யும். அதனால சில தவறான கருத்துக்கள் இருக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன உங்களுடைய நண்பருக்கு அவங்களுடைய உணவு முறை என்னன்னு பார்க்கணும். இப்ப நிறைய பேர் விழிப்புணர்வுல வந்து இருக்கோம், அது சரிதான். சரியான புரிதலில் வந்து செய்யும் போதுதான் அது சரியா நமக்கு உடம்புல எல்லா சத்துக்குள்ளேயும் ஈர்த்துக்கொள்ளும். அது மாதிரி உணவு முறை, நான் இதை சாப்பிட்றேன், காய்கறி சாப்பிட்றேன் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அம்மா சொன்ன மாதிரி உடம்புல கழிவு தேக்கம் இருந்தா நீங்க என்னதான் சத்தான பொருட்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடம்புல சேராது. சோ அதனால அதாவது ஆரம்பத்துல நீங்க ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்களுடைய உடல் வாகு என்ன என்று அவங்க கிட்ட ஒரு புரிதல் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எடுத்துக்கணும். உணவு முறையிலேயே டெஃபினட்டா குறைக்கலாம். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு, எங்களுடைய அனுபவம் சொந்தமா சொல்லியிருக்காங்க எல்லாருமே. சோ நம்ம அவங்களுக்கு இந்த அம்மாவோட நம்பர் நான் கேட்க போறேன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சசியா சொல்லுங்க. வாழ்க வளம். அம்மா கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. வணக்கம் சார். அம்மா இப்போ இந்த கெஃபிர் கிரெயின்ஸ்னு சொல்றாங்கம்மா. கெஃபிர் கிரெயின்ஸ்ல மில்க் ஃபெர்மெண்ட் பண்ணி அதுல பண்ண தயிர்ல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு, அது ரொம்ப அந்த கட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அது யூஸ் பண்ணலாங்களா? எது சார்? கெஃபிர்னு டர்க்கில. ஓ கெஃபிர். அது சார் எல்லாம் புது புது பேரு, மாடர்ன் பேர் தான். அதுல அவங்க வந்து ஆர்டிபிஷியலா அதுல ஒரு அந்த நமக்கு நேச்சுரலா வளருதா அவங்க நிறைய. ஏன்னா அவங்க எல்லாம் தயிர் போட மாட்டாங்க, அவங்க சீதோன் கிளைமேட்டுக்கு தயிர் ஆகாது. நம்ம போடுற பானையில போடுறத விட வேற என்ன சார் கெஃபிர் வேண்டியது இருக்கு நமக்கு? இதே போதும். இதுவும் அந்த பழைய சாதம் சொன்னேன் இல்லையா, அந்த கஞ்சியே போதும்.
இல்ல அதுல நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குதுன்ற மாதிரி நம்ம இந்த பாக்டீரியா தானே நம்ம உடம்புல இருக்கு, அது விட்டுருங்க. இதுதானே இருக்கு நம்ம உடம்பு ஜீன்லயே, இதுதானே இருக்கும். சரி சரிம்மா. நான் அதை வாங்கி நான் ஆக்சுவலி தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது பரவாயில்லைங்களா? அதுல தப்பு ஒன்றும் கிடையாது, பிரச்சனை இல்லை. தப்பு கிடையாது. உங்களுக்கு அதான் நான் சொல்லிடுறேன், உங்க சாய்ஸ் தான். நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கு, புரிதல் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி, அதனால சாப்பிடுறீங்க. ம் பட் ம் அது ம். என்னன்னு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா சரிங்க, நீங்களே நல்லதும்மா வாழ்க. ஒரு பானையில தயிர் பண்ணி வச்சுட்டு, நம்மளுடைய கிளைமேட்டுக்கு நம்ம மில்க்ல பண்ணிக்கிட்டு, ம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அது ஆர்டிபிஷியல், இது நேச்சுரல். சரி சரி சரி, நல்லதும்மா, நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நன்றி அம்மா, வாழ்க்கை வளமுடன். இப்ப ஐயா கேட்ட கேள்வினா, நான் இப்போ நமக்கு இப்போ இங்க நமக்கு விற்கக்கூடிய பால்ல தயிர் விற்கும்போது அது கெட்டியா இருக்கு. அதே நாம வீட்டுல செஞ்சு தயார் செஞ்சு சாப்பிடுற தயிர் நல்லதா, இல்லது கடைகளில் விற்கக்கூடிய அந்த பேக்கெட் தயிர் நல்லதான்றது ஒரு வித்தியாசம் சொல்லுங்கம்மா. இல்ல, அந்த பிளாஸ்டிக்லயே நம்ம அது யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்றோம். அதுலயே திருப்பி திருப்பி அதுலயே தான் வச்சுக்கிறாங்க. பாதி ஊத்திட்டு பாதி வைக்கிறாங்க. ஓகே ஓகே, அந்த சரிங்கம்மா. அதே தப்பு தான். நம்ம பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம காய்ச்சி தயிர் போட்டுறணும். இல்ல ஓகே தயிர் ஓகே. நம்ம வெளியில வாங்காம இருக்கணும். நல்லது நல்லதும்மா, இது ஒரு புரிதல். ஏன்னா அது கெட்டியா பிளாஸ்டிக், இருக்கு. ஆமா, அதுல இருக்கக்கூடாது. ஏன்னா அது எவ்வளவு நாள் அவன் வச்சிருப்பாங்கன்னு தெரியாதுங்க. நான் தான் சொன்னேனே, இல்ல அது அவங்க என்ன போடுறாங்கன்னு தெரியல அந்த தயிர்ல. அது ம், ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு நமக்கு. ம், இன்னொரு இதுமா, இப்ப நான் இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறது இந்த ஆரோக்கியத்தை குறித்து பேசும்போது ம், ம், ஒவ்வொரு இல்லத்தரசியுமே தங்கள் வீட்டில என்னென்ன வச்சுக்கலாம்ன்றத பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் வருது. எல்லாமே ம், தொட்டிலையும் மாடி தோட்டத்திலயும் வைக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ ஒரு ம், சளி, முக்கியமா சளி எதுக்குதான், ம், ம், குப்பைமேனி, ஆடாதொடை, கீழா நெல்லி, கற்பூரவள்ளி, துளசி, வெற்றிலை, இது ம். இதுவுமே நம்ம ஒரு சின்ன சின்ன தொட்டிகள்ல வச்சுக்கலாம். நம்ம ஆமா. ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போனோம்னா ஒரு 1000 ரூபாய் இல்லாம ஒருத்தருக்கு இல்லாம ம், முடியாது. ஆனா அந்த 1000 ரூபாய நீங்க செலவு பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மாசத்துக்கு உங்க ஃபேமிலிக்கு ஒரு 5000 இல்லது 10,000 மிச்சப்படுத்தலாம் இந்த பொருட்கள்லாம் இருந்தா. அதே மாதிரி கோதுமை ம், புல்லு நாம வீட்லயே ரெடி பண்ணலாம். அவர ம். அருகம்புல்லு நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். ஆமா. தேங்காய் பால் பண்ணலாம். சோ இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்கு இயற்கை. எடுத்து உபயோகப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய வேலை. இதுதான் ஒண்ணு. எல்லாமே கேட்டுப்போம். இந்த கால வாங்கி அந்த சுகர்காரங்க கால. வெந்தயக்கீரை பண்ணிக்கலாம். ஒரு பிடி ஆமா வெந்தயம் எடுத்து சின்னதா பொடியா ஆமா நறுக்கி சப்பாத்தில மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாமா. வெந்தயக்கீரை அது பெனுகிரிக்ன்னு பாக்கெட்ல விக்கிறா. அது ஆ, நம்ம வீட்லயே அத ரெடி நம்மளே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். கொத்தமல்லி விதையும் அதே மாரி தான். அது நமக்கு வேண்டியது அப்படிதாம்மா. கொத்தமல்லி கொத்தமல்லி. உடனே கிடைக்கும். அத உடனே நம்ம ஆமா துவையல் பண்ணிக்கலாம். ஆமா. சோம்பு இலை, சீரக இலை இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வச்சு ஒண்ணுமே கொஞ்சம் மெனக்கெடணும். ஆ, இதுதான் நமக்கு. அதான். நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா இதையெல்லாம் செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு திருப்தி இருக்கு பாருங்க. அது செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஓகேம்மா. நன்றி நன்றிம்மா. நீங்கள் விடைபெறலாம். பல்வேறு பணிகளுக்கு இடையே வேற யாராவது கேள்வி இருக்காங்களான்னு பாக்குறேன். யாரும் இல்ல. நன்றிம்மா. பல்வேறு தேங்க் யூ தன்னுடைய மேம். முக்கியமான பணிகளுக்கிடையே நமக்கு இந்த ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதெல்லாம் செஞ்சா நல்லதுன்னு தெரியும். ஆனா செயல்படுத்த மாட்டோம். எல்லாமே அப்படித்தான். சோ உங்கள் உடல் மொழியை புரிந்து உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில். அடிக்கடி நமக்கு நன்மணி ஐயா உங்களோட சாய்ஸ் தான் இது. அப்படி அதனால எடுத்துட்டு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஒவ்வொருவரும் ஒரு குழந்தைனாலும் சரி, சின்ன வயசு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயதானவர் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதுடையவங்க எல்லாருமே நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை துரிய தேங்க் யூ மேடம். நிலையத்தில் வாழ்த்துவோம். மருத்துவர் சுபா ரவி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் தன்னலம் கருதாத இந்த ஆன்மீக பணி வாழ்க வளமுடன்.